மாதம் அதனுடைய செலிப்ரேஷன். அன்றையிலிருந்து நாம் இன்ஸ்டியூட் ஆஃப் இங்கிலீஷ் தமிழ்நாடு ஸ்டேட் சென்டர் வந்து இன்னைக்கு நம்மளுடைய செலிப்ரேஷன்ஸை வந்து தொடங்கியிருக்கோம். ஸோ அதில் வந்து நமக்கு ஒரு பொறியாளர், சொற்பொழிவாளர், எழுத்தாளர் நம்ம பாபு சசீந்திரன் சார் வந்து நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அவர் வந்து நிறுவனர் நிமிர் இலக்கிய வட்டம். ஸோ அவரை சார்ந்து மற்றும் நம்மளுடைய பொறியாளர் அமைப்பை சார்ந்த மெம்பர்ஸ், அதே மாதிரி தமிழ் பற்று உள்ள அனைவரும், நமது குழுவில் கனடாவில் இருந்தும் கூட நம்ம ஏழுமலை சார் அவர் இணைஞ்சிருக்காங்க. ஸோ டெஃபினட்டா இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான வந்து ஏன் உங்க தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கு? வந்து I invite our Dr. Balamurugan sir to introduce our speaker. So with that, we can initiate our program. So Balamurugan. நன்றிங்கய்யா. மகிழ்வு. இன்றைய நாள் இனிய நாளாக இந்த பொறியாளர் அமைப்புக்கு அமைந்த நாள் என்றே சொல்லலாம். ஏனென்றால் செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்ட தமிழ் மொழி பற்றி பேசுவதற்கு ஒரு நாளை மாநில மொழி நாளாக கொண்டாடுவதற்கு இந்திய பொறியாளர் கூட்டமைப்பு ஒரு அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது. அந்த நாளை இனிமைப்படுத்தும் வழியாக தமிழால் நிமிர்வோம் என்று சொல்லக்கூடிய நிமிர் வட்டத்தின் இயக்குனர் மற்றும் சொற்பொழிவாளர், பேச்சாளர், கவிஞர் மற்றும் பன்முக பயிற்சியாளர் என்று பல முகங்களை கொண்ட நமது பாபு சசிதரன் ஐயா இங்கே நம்மிடையே ஒரு பேருரை ஆற்ற உள்ளார். தமிழ் பற்றி பேசுவதற்கு மட்டுமல்லாமல் நம் மொழி ஆளுமையால் நம் விஞ்ஞானம் வளர்ச்சியில் எப்படி இருந்தோம் என்பதை பற்றியும் பேச உள்ள செய்திகளை கேட்பதற்கு முன்பு அவர் யார் என்பதுன்றது பத்தி நமக்கு தெரிஞ்சே ஆகணும். அவர் யாருன்னு எல்லாரும் கேட்கிற ஒரு விஷயமா பார்க்கக்கூடிய கவிஞர் பாபு சசிதரன் ஐயா ஒரு பொறியாளர். அது மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி என்று சொன்னால், ஏன்னா பொறியாளராக இருக்கக்கூடியவங்க வந்து மொழி ஆளுமையில வந்து மாநில மொழியில பேசணுமா அல்லது வந்து ஆங்கில மொழி மட்டும்தான் பேசணுமா அப்படின்னு ஒரு உச்சரிப்பை பற்றி பேசிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல தமிழ் மொழியில ஒரு ஆற்றாமையை படிச்சு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல அரங்குகளில் பேசக்கூடிய நபர்களாகவும் இருந்து இப்போதைக்கு வந்து இந்த கோவிட்னு சொல்லக்கூடிய இதுல பல உலக சாதனைகளையும் நிகழ்த்தியுள்ளார் என்பது பெருமை மிகு செய்தி. அவர் வந்து பட்டப்படிப்பு வந்து பார்க்கும்போது அவர் வந்து பொறியியல் மட்டும் இல்லாமல் ஒரு மேனேஜ்மெண்ட்ல MBA அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டதாரியாகவும் இருந்து கொண்டு ஒரு தலைமையகத்தில் QHSE என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா ஒரு கம்பெனியில வந்து அவங்க வந்து பெங்களூர்ல பணியாற்றிட்டு இருக்காங்க. அவங்க சென்னையில பிறந்தாலும் பாம்பேல வேலை செஞ்சு அதுக்கப்புறமேட்ட பெங்களூர்ல வேலை செஞ்சு சென்னைக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதில் 6ஆம் வகுப்பு முதலே வந்து கவிதை எழுதி கொண்டிருந்த அவர் 2017 நிமிர் இலக்கிய வட்டம் என்ற அமைப்பை நிறுவி கடந்த 6 வருடங்களாக நடத்தி வருகிறார். நிமிர் புத்தக பட்டறை மற்றும் என்ற புத்தகத்தையும் நடத்தி வருகிறார் என்பது மிக சிறப்பு. மிக சிறந்த புத்தக வாசிப்பாளராகவும் இருப்பது கூடுதல் மகிழ்ச்சி. அதோடு மட்டும் இல்லாமல் மராத்திய மாநில எழுத்தாளர் மன்றத்தின் கவியரங்க செயலாளர், தெலுங்கானா திருவள்ளூர் தமிழ் சங்கத்தில் இளைஞரணி தலைவராகவும், பெங்களூர் தமிழ் சங்கத்தில் ஆயுள் கால உறுப்பினராகவும், அமெரிக்கா, ஐரோப்பிய, ஆப்பிரிக்க நாடுகளில் உள்ள பல தமிழ் அமைப்புகளோடு தொடர்பில் உள்ள நமது இன்றைய பேச்சாளர் வாசிப்பின் மீதும் பெரும் ஆர்வமுடையவர். 4 நூல்களை வெளியிட்டு இருக்கிறார். 100க்கும் மேற்பட்ட விருதுகள், 500க்கும் மேற்பட்ட கவியரங்குகள், 20க்கும் மேற்பட்ட ஊடக நிகழ்ச்சிகள், ராஜ் டிவி, கலைஞர் டிவி, தமிழன் டிவி, பெப்பர் டிவி, வேந்தர் டிவி மற்றும் ஆல் இந்தியா ரேடியோ, கோடை FM, வானவில் FM என்ற இலக்கிய பயணத்தை தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. அவரை பற்றிய அறிமுகம் பல பேருக்கு தெரிந்திருந்தாலும்
குறைவாக நான் வாசித்ததுக்கு மன்னிக்கவும். அவர் பற்பல சாதனைகளை செய்துள்ளார். அவரை வரவேற்பதில் இந்திய பொறியாளர் கூட்டமைப்பு மட்டுமல்லாமல் அனைத்து அன்பர்கள் சார்பாகவும் வருக வருக என்று ஐயா வாழ்த்துரை வழங்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக நிகழ்வுக்கு செல்வதற்கு முன்னாடி ரதி மேடம் அடுத்தது வாழ்த்துரை சொல்றதுக்கு இருக்காங்களா? நேரடியா பேச்சாளர் அங்கே அழைப்புக்கு போகலாமா? ஐயா சார் பேசிடலாம். அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வாழ்த்துரை பண்ணிக்கலாம். மகிழ்ச்சி. அப்போ பாபு சேஷிதரன் ஐயா, அரங்கம் உங்களோடது. ஐயா மகிழ்ச்சி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு அற்புதமான மாலை பொழுதை மொழி நாள் குறித்து ஒரு அற்புதமான கருத்தரங்கத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்ஜினியர்ஸ், அதாவது பொறியாளர்களின் கூட்டமைப்பு என்று சொல்லலாம். இதுடைய சின்ன ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. இன்று இந்தியர்களால் தொடர்ச்சியாக பெரிய அளவில் பொறியியல் சார்ந்த நிகழ்வுகளை, படிப்புகளை முன்னெடுத்து செல்கிறது. எனக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இன்று வழங்கப்பட்டு இருக்கிறது. அதை முழுமையாக நான் பயன்படுத்திக் கொள்ள நான் நினைக்கிறேன். மறுபடியும் இதில் இன்னும் ஒரு சில செறிவான செயல்களை செய்ய வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்தில் இருந்து 45 நிமிடங்கள் என்னுடைய உரையை ஏற்படுத்தி கொண்டு, யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தால் அது ஒரு உரையாடல் நிகழ்வாக கேள்விகளை கேட்க, எனக்கு தெரிந்த என் அறிவுக்கு எட்டியவரை அதற்கு பதிலளிக்க முயற்சி செய்கிறேன். அப்படி வைத்துக் கொள்ளலாம் என்று கருதுகிறேன். ஏனென்றால் பொறியியல் என்பது அறிவு சார்ந்தது. அப்படி ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்று நான் கருதுகிறேன். குறிப்பாக இந்த நிகழ்வில் 3 பேருக்கு நான் நன்றி சொல்லியாக வேண்டும். அதில் முனைவர் கார்த்திகேயன் ஐயா அவர்கள், பிறகு என் அன்பு தோழமை, என் நெஞ்சத்திற்கு நெருக்கமான நட்புறவு, அன்பிற்கினிய நண்பர் முனைவர் பாலமுருகன் அவர்கள், பிறகு இளம் விஞ்ஞானி, அன்பிற்கினிய பொறியாளர், என் அன்பு தோழமை, இஸ்ரோ என்கின்ற விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற என் அன்பு தோழமை கோகுல் அவர்கள். இவர்கள் மூவருக்கும் இந்த நிகழ்வை இவர்கள்தான் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர் மூவருக்கும் நான் என் நன்றியினை உரித்தாக்கிக் கொள்கிறேன். மேலும் இங்கு எனது அழைப்பினை ஏற்று ஹைதராபாத்தில் இருந்து அன்பிற்கினிய தோழமை தேவிகா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், முனைவர் தனுஷ்கோடி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், முனைவர் வி முத்துக்குமார் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், முனைவர் ஆண்டனி ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், முனைவர் பாஸ்கரன் ஐயா இணைந்திருக்கிறார்கள். அபுதாபியில் இருந்து என் அன்பிற்கினிய தோழமை ஜனி வினோதா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சென்னையிலிருந்து அன்பிற்கினிய கவிஞர் ஜெயாமுருகன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சிங்கப்பூர் இப்பொழுது தற்சமயம் சென்னையில் இருக்கிறார் என் அன்பிற்கினிய தோழமை. திருச்சி கமிஷனராக இருந்து பணி ஓய்வு பெற்றிருக்கின்ற அன்பு தோழமை பிரேமா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அன்பிற்கினிய தோழமை ராஜலட்சுமி தோழர் இணைந்திருக்கிறார்கள். சேகர், என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் கத்தாரில் இருந்து என் அன்பு தோழமை சேகர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அன்பிற்கினிய கவிஞர் பொதிகை மு செல்வராஜன் இணைந்திருக்கிறார். கனடாவில் இருந்து என் அன்பிற்கினிய ஐயா பொன் ஏழுமலை ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இப்படி பலரும் இணைந்திருக்கிறார்கள். இதில் எனக்கு அதிக பரிச்சயம் இல்லாத என் நட்புறவுகள் பலரும் இணைந்திருக்கிறார்கள். சையத் ஆசிப் அவர்கள், அன்புக்கினிய தோழமை உமா அவர்கள், இப்படி பலரும் இணைந்திருக்கிறார்கள்.
அனைவருடைய இந்த பங்களிப்பினால் இந்த நிகழ்வு மிக சிறப்பான நிகழ்வாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். பெங்களூரிலிருந்து என் அன்பு தோழமை குணவேந்தன் அவர்கள் இணைந்திருக்கிறார். இன்னும் பல நட்புகள் இணைவார்கள் என்றே கருதுகிறேன். இது சற்றே குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதனால் என்னுடைய இந்த பிபிடி ஸ்லைடுகள் எல்லாம் அதாவது தகவல்கள் குறைவாக இருக்கும். ஆனால் என்னுடைய பேச்சில் அந்த தகவல்களை சரி கட்டி விடலாம் என்று, அதனால் பிபிடி ஸ்லைடை வைத்து எதுவும் நீங்கள் முடிவுக்கு வந்து விட வேண்டாம். அதில் குறைவான தகவல்களே இருக்கிறது என்பதனை இங்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன்னு தெரியுதான்னு மட்டும் கொஞ்சம் பாருங்க. தெரியுதுங்களா? மகிழ்ச்சி. தெரியுதுங்க சார். மகிழ்ச்சி. பிரசன்டேஷன் மோட்ல வச்சிருக்கேன். மகிழ்ச்சி. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு முந்து தமிழர்களின் மேலாண்மை என்கின்ற தலைப்பில் நான் இப்பொழுது பேச இருக்கிறேன். முதலில் மேலாண்மை என்றால் என்ன, அதில் தமிழர்களுடைய பங்களிப்பு என்ன என்பதை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்ப்பது சிறப்பாக இருக்கும் என்று கருதுகிறேன். நீங்க கூகுள்ல போயிட்டு மேலாண்மைனா என்னன்ட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இந்த மாதிரி தகவலை கொடுக்கும். என்னன்னா, நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இத உங்களுக்கு சொல்றேனே. மேலாண்மை மேனேஜ்மெண்ட் என்னன்னா, கொஞ்சம் ஊழியர்களை வைத்துக்கொண்டு சிறிய ஒரு நிறுவனமாகவோ அல்லது பெரிய நிறுவனமாகவோ அதில் பங்காற்றுகின்ற ஊழியர்களை வைத்துக்கொண்டு அவர்களுக்கான செயல்பாடுகளை சரியான விதத்தில் திட்டமிட்டு அந்த வேலைகளை சரியான நேரத்தில் முடித்து தருவது. இதுதான் ஒன்லைன் ஸ்டேட்மெண்ட். With the people who are working in the organization, with the people, they plan and execute. அவ்வளவுதான். இப்போ நீங்க ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்க உள்ள போனீங்கன்னா அதற்கு பிறகு அந்த மேலாண்மைகள் வெவ்வேறு விதமாக அதற்கு பொருள் கொள்ளப்படும். இப்போ ரெண்டு விதமா அந்த மேலாண்மை வந்து ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து திறன் சார்ந்து மேலாண்மை, அதாவது ஸ்கில் பேஸ்டு மேனேஜ்மெண்ட். ரெண்டாவது துறை சார்ந்து மேலாண்மை, ஃபங்க்ஷனல் பேஸ்டு மேனேஜ்மெண்ட். இப்படி இருக்கு. இப்படி பிரிக்கலாம் ரெண்டா. ஒரு பெரிய பைஃபர்கேஷன் நீங்க பிரிக்கிறதா இருந்ததுன்னா, மேலாண்மையை ரெண்டு கூறுகளாக பிரிப்பதாக இருந்தால் திறன் சார்ந்த மேலாண்மை, துறை சார்ந்த மேலாண்மை என்று இரண்டு கூறுகளாக நீங்கள் பிரிக்கலாம். திறன் சார்ந்து என்று சொல்ல வேண்டும் என்றால் ஒருத்தருடைய தனிப்பட்ட அவர்களுடைய திறன் குறித்து பேசுவது. இப்போ நான் இருக்கேன்னா என்னுடைய என்னென்ன திறன்கள், இப்ப என்னை பத்தி பாலமுருகன் சொன்னார் இல்லைங்களா, அதுல சிலதை நம்ம மேனேஜ்மெண்டா வச்சுக்கலாம், ஸ்கில் பேஸ்டு மேனேஜ்மெண்ட். அதுக்குள்ள ஒருத்தருடைய தனிப்பட்ட திறன்களை பற்றி ஆராய்வது அல்லது அது பற்றி பேசுவது, அவர்களுடைய பொருள் எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் பேசுவது வந்து அந்த மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜ்மெண்ட், பிளானிங் மேனேஜ்மெண்ட், பர்சனல் மேனேஜ்மெண்ட், பிஹேவியரல் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து நிறைய மேனேஜ்மெண்ட் இருக்கு. அது வந்து லிஸ்ட் நிறைய போயிட்டே இருக்கு. அது வந்து சாஃப்ட் ஸ்கில்ல வந்துடும், ஸ்கில் பேஸ்ட் அந்த மேனேஜ்மெண்ட். துறை சார்ந்த மேனேஜ்மெண்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது இரண்டுமே கூட கலந்து கூட பார்க்கலாம். துறை சார்ந்த மேனேஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா பொறியியல் மேனேஜ்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது மனிதவள மேலாண்மை, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட், சுற்றுச்சூழல் மேனேஜ்மெண்ட், லிங்குவிஸ்டிக் மேனேஜ்மெண்ட், லாங்குவேஜ் குறித்து மொழி குறித்து மொழியியல் மேனேஜ்மெண்ட், டிசைன் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து ஓஷன் மேனேஜ்மெண்ட், இப்படி நிறைய நேவல் மேனேஜ்மெண்ட், இப்படி நம்ம போயிட்டே இருக்கலாம். இதுவும் ஒரு பெரிய லிஸ்ட் போயிட்டே இருக்கு. எப்பொழுது இந்த மேனேஜ்மெண்ட் இந்த மேலாண்மையை நாம் வந்து எப்போ ஒரு பாடமா நம்ம கொண்டு வந்த பிறகுதான் இந்த மேனேஜ்மெண்ட்ன்றதையே நமக்கு வந்து அறிமுகமாகுது. இப்போ
நான் இருக்கிறேன். இப்ப என்னை பத்தி அவர் அறிமுகப்படுத்துறாரு. அறிமுகப்படுத்தும் போது எனக்கு என்ன சொன்னாரு? பாபு வந்து பிஇ படிச்சிருக்காரு, எம்பிஏ படிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு அட்டைய, அந்த அட்டையில எனக்கு ஒரு அரசாங்கம் கொடுக்கின்ற அங்கீகாரத்தின் மூலமாக நான் இதை படித்திருக்கிறேன் என்கின்ற பட்டமோ பட்டயமோ படிப்புகள் எனக்கு கொடுக்கப்படுகிறது. அதன் மூலமாக நான் அடையாளப்படுத்தப்படுகிறேன். அப்படி சொல்லலாம். என்னுடைய படிப்பு, என்னுடைய தகுதியானது, என்னுடைய திறனானது அந்த அட்டையின் மூலமாக அடையாளப்படுத்தப்படுது. இப்போ இது எந்த காலத்துல தொடங்கப்பட்டது அப்படிலாம் போனோம்னா அப்புறம் படிப்பை பத்தி இவன் பேசுறான் அப்படின்ற மாதிரி போயிடும். நான் அதை பத்தி பேச வரல. ஏன்னா இதெல்லாம் நான் சொல்லி புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து தமிழர்களுடைய மேலாண்மைக்குள்ள போறது சரியா இருக்கும்னு கருதுறேன். இப்போ இதையெல்லாம் ஆங்கிலேயர்கள் கண்டுபிடித்த பிறகுதான் இப்படிப்பட்ட படிப்பு முறைகள் நமக்கு மேலாண்மையை பற்றி சொல்லுகிறது. ஆங்கிலேயர்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அது என்ன சொல்றது, அந்த பிரிட்டிஷ் பீப்புளுடைய அந்த அந்த அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எல்லா இடத்துலயுமே படிப்பா இருக்கட்டும், இல்ல வந்து சட்டதிட்டங்களா இருக்கட்டும், இன்னும் நம்மளுடைய என்ன சொல்றது நிர்வாகமா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நம்ம அவங்க போட்ட அந்த பேஸை நம்ம வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கோம். ஏன் அதை கடைபிடிக்கிறோம்? அதற்கு முன்னாடி இந்த இல்லையானா இருந்தது, ஆனா அதை வந்து பரவலாக்கப்படவில்லை. அதைதான் பத்தி நம்ம பேச போறோம். அதன் பிறகு இந்த படிப்புக்கு வந்த பிறகு இந்த மேலாண்மைக்கு ஒரு படிப்பு கொடுத்து அது எல்லாத்தையும் ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வந்து அதுக்கு சர்டிபிகேட் இஷ்யூ பண்றது, அதுக்கப்புறம் அதுக்கு எக்ஸாம் வைக்கிறது, அது படிக்கிறது, இது எல்லாமே வந்தது. இப்போ இதற்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தா, இப்போ நீங்க என்ன கேள்வி கேட்கலாம், பாபு நீங்க இதை படிச்சிருக்கீங்க, இதை பேசுறீங்க, ஆனா வள்ளுவர் என்ன படிச்சார்? தொல்காப்பியர் என்ன படிச்சார்? எதனா படிச்சாரா? அவங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி? அவங்க என்ன எதை படிச்சுட்டு இதெல்லாம் வந்தாங்க? சரி, அதுதான் அப்படி இருக்கட்டும். நீங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் வந்து சரி, தொல்காப்பியர் வள்ளுவர் இல்லாம வேற யாரெல்லாம் நம்ம சொல்லலாம்? கபிலர் என்ன படிச்சாரு? இதை நம்ம தமிழ்நாட்டுல சரி, இளங்கோவடிகள் என்ன படிச்சாரு? இப்படியே நம்ம வந்து நம்ம சங்க இலக்கியம் எழுதினவங்க எல்லாம் என்ன படிச்சாங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். சரி, அதே இது உலகளாவிய இடத்துல பாத்தீங்கன்னா சாக்ரட்டிஸ் என்ன படிச்சாரு? கலீலியோ என்ன படிச்சாரு? சர் ஐசக் நியூட்டன் என்ன படிச்சாரு? இப்படி இவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த காலத்தில் இந்த அதாவது தத்துவ ஞானிகளாக இருப்பவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், வானவியல் சாஸ்திரத்தில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள், நிலவளவியல் சாஸ்திரத்தில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள், மருத்துவத்தில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள், தத்துவத்தில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள். இவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சர்டன் பிரின்சிபல் வச்சிருப்பாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா மன்னர்களுக்கு அறிவுரை வழங்குகின்ற ஆசிரியர்களாக, குருக்களாக இருப்பார்கள். இதனுடைய நீட்சி என்ன ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் ஒரு படிப்பு வச்சு அந்த படிப்பின் மூலமாக அவருடைய திறன்களை வெளிக்கொண்டு வந்து அதற்கு ஒரு சான்றிதழ் வழங்கி அதற்கப்புறம் இதை வந்து முறைப்படுத்தினார். இதுக்கப்புறம் தான் மேனேஜ்மெண்ட் வருது. அப்போ இதற்கு முன்னாக என்ன எப்படி இருந்ததுன்னா, ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாருன்னா அவர் வந்து தனக்கு தெரிந்தவற்றை எல்லாம் மக்களுக்கு சொல்லுவார். மக்களின் மூலமாக மன்னருக்கு செல்லப்படும், இல்ல மன்னருக்கு சொல்லுவார். அதையெல்லாம் செப்பேடுகளிலும், கல்வெட்டுகளிலும், மரங்களிலும், ஓலைச்சுவடிகளிலும் பதித்து வைப்பார்கள். அதுல நமக்கு எதெல்லாம் நமக்கு கிடைத்ததோ அதை தான் நம்ம என்ன பண்ணோம், அச்சுக்கு ஏத்தி புத்தகமா மாத்தணும். அதுதான் தொல்காப்பியம், அதுதான் திருக்குறள், அதுதான் இளங்கோவடிகள் எழுதின சிலப்பதிகாரம், நம்மளுடைய 17 கீழ்கணக்கு நூல்கள், இப்படி அப்படியே நீண்டுகிட்டே போகுது. இப்போ இதுல இப்போ இருக்கிற அந்த மேனேஜ்மெண்ட்டையும் அன்று வாழ்ந்த தமிழர்களையும் நாம் ஒப்பீடு செய்கிறோம். அந்த ஒப்பீடு செய்யும் பொழுது அதில் எப்படி இவர்கள் எந்தெந்த துறைகளில் தலை சிறந்தவர்களாக இருந்தார்கள், அந்த துறையை எப்படி இவர்கள் மேற்கொண்டு வந்தார்கள் என்பதனுடைய அந்த வகைமைப்படுத்தி அவற்றை பற்றி நாம் இந்த நிகழ்வில் பேசுகிறோம். அதுதான் இப்போ மேனேஜ்மெண்ட். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ள வந்துட்டேன்றது உங்களுக்கு தெரிய வந்துடும். ஏன்னா வகுப்பு எடுக்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. ஏன்னா இதை நான் உங்களுக்கு ரொம்ப சுவையாவும் சொல்லணும், அதே நேரத்துல வகுப்பு எடுக்கிற மாதிரியும் சொல்லணும், ஆதாரபூர்வமாவும் சொல்லணும். எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சொல்லும் போதுதான் இந்த செய்தி உங்களுக்கும் உங்கள் சார்ந்து இருக்கின்ற உங்கள் நட்புகளுக்கும் போய் சேரும். நாளைக்கு இதுல இருந்து ஏதோ ஒரு 5% செய்திகளை நீங்கள் யாருக்காவது சொல்லுவதற்கு பயன்பட்டாலோ, அல்லது நீங்கள் எங்காவது பேசும் பொழுது இதிலிருந்து செய்திகளை நீங்க எடுத்து சென்று
பேசினாலோ அதுதான் இந்த நிகழ்விற்கு கிடைத்த வெற்றியாக நான் கருதுகிறேன். இது பாபு சசிதரனுக்கோ அல்லது ஏற்பாடு செய்த பாலமுருகன், கோகுல் அல்லது ஐயா கார்த்திகேயன் ஐயாவுக்கோ கிடைத்த வெற்றி அல்ல. இது தமிழர்களுடைய வெற்றி, கொண்டாடப்பட வேண்டிய வெற்றி. அவர்களுடைய மேலாண்மை திறனை குறித்த நம்முடைய புரிதல்களை எல்லோருக்கும் பகிர்ந்து சொல்ல வேண்டிய கடமை நம்மளுடையது. ஏனென்றால் நாம் எல்லாம் தமிழ் இனம் என்கின்ற ஒற்றை புள்ளியில் நாம் இருக்கிறோம். இது ஒன்று. இரண்டாவது, இன்னைக்கு இருக்கிற இன்ஜினியரிங்க பத்தி நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் வந்துருச்சு. அதனால நிறைய மாணவர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு பழைய செய்திகள், அதாவது நம்முடைய தரவுகள், நம்மளுடைய ஒவ்வொரு தமிழர்களுடைய ஒவ்வொரு அணுக்களிலும் அந்த செல்களிலும் இருப்பது தமிழினுடைய மரபு என்பதை அவர்கள் உணர வேண்டும். அந்த இன்ஜினியர் என்கின்ற அந்த செருக்கு அவர்களுக்கு இருக்க வேண்டும். அது தொன்று தொட்டு வருகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகவும் இதை சொல்ல வேண்டியது. இதை எப்படி ஆரம்பிச்சா சரியா இருக்கும் நினைக்கிறேன்னா, இதை தொல்காப்பியத்திலிருந்து தொடங்கினா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். தொல்காப்பியத்தினுடைய சொல்லதிகாரத்துல என்ன சொல்லுதுன்னா, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று சொல்லுகிறது. இதுல இருந்து அப்படியே நம்ம ஒவ்வொன்றா நம்ம போனோம்னா சரியா இருக்கும் அப்படின்னு நான் கருதுகிறேன். இதுல நான் ஒரே ஒரு இதை மட்டும் தான் சொல்ல போறேன். இதை பத்தி தான் நான் உங்களுக்கு விளக்க போறேன். தொல்காப்பியத்திலோட சொல்லதிகாரத்துல எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று சொல்லுகின்ற இதை பற்றி மட்டும் நான் பேசி இங்க இந்த லிங்குவிஸ்டிக் மேனேஜ்மெண்ட், அதாவது மொழியியல் மேலாண்மை குறித்த கருத்துக்களை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், ஏன் தொல்காப்பியம் சிறந்தது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த மொழிக்கு எப்படி ஒரு மேலாண்மையான ஒரு மேனேஜராக தொல்காப்பியர் இருந்து அதனுடைய திறன்களை, அதனுடைய எல்லாவற்றையும் அழகாக வரையறுத்து கொடுத்திருக்கிறார் என்று நான் சொல்ல போறேன். இப்போ எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல என்ன பெருசா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இதை 5000 வருடங்களுக்கு முன்பாக ஒருவன் சொல்லுகிறான் என்பதுதான் சிறப்பு. அப்போ நீங்க பேசுறதுக்கெல்லாம் ஒரு பொருள் இருக்கிறது என்று தொல்காப்பியன் 5000 வருடங்களுக்கு முன்பாக சொல்லுகிறான். எப்பொழுது மனிதன் காட்டுமிராண்டித்தனமாக பரிணாம வளர்ச்சி அடையாமல் நாகரிகத்தினுடைய விளிம்பில் இருந்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் தமிழன் இதை சொல்லுகிறான். அதற்கு இலக்கணம் எழுதுகிறான். 5000 வருடங்கள் என்று 3000 கூட நீங்கள் எடுத்துக்கொண்டால் கூட அந்த எல்லா பொருளும் சொல் குறித்தனவே என்று மட்டும் அவன் எழுதவில்லை. ஒரு மொழிக்கு இருக்கின்ற ஒரு சொல், முதல்ல இப்படி எடுத்துக்குங்க, ஒரு மொழியினுடைய 3 கூறுகள், உரையாடல், கவிதை, பாடல் வடிவம் எல்லாமே இருந்திருக்கும். பாடல் வடிவம் இருந்ததனால்தான் சங்க இலக்கிய பாடல்கள் இருக்கின்றன. பேசும் வழக்கு இருப்பதனால் உரைநடை கண்டிப்பாக இருந்திருக்கும். இயல் இசை நாடகங்கள் எல்லாம் நாம் 3 தமிழாக பிரித்து வைத்து இருக்கின்றோம். இதையெல்லாம் எப்படி அவன் வகைமைப்படுத்துகிறான் என்பதுதான் முக்கியம். அந்த மொழியியல் மேலாண்மை அந்த தொல்காப்பியத்தை படிக்கும் பொழுது அழகாக தெரிகிறது. ஒரு உரையாடலினுடைய மொத்த தொகுப்பை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அது சொற்களினுடைய குவியலாக இருக்கிறது. சொற்களினுடைய குவியலை அவன் பிரித்து வாக்கியமாகி பிறகு ஒவ்வொரு வரிகளாக்கி, வரிகளில் இருந்து சொற்களாக்கி, சொற்களை தனியாக பிரித்தெடுக்கிறான். அந்த சொற்களுக்கு மாத்திரை கால அளவை வைக்கிறான். அதனுடைய அந்த திறன் இருக்கிறது அல்லவா, அந்த சொல்லுடைய அந்த ஒவ்வொரு சொல்லையும் பிரித்து அந்த சொல்லுக்கு என்ன பொருள் என்று சொல்லுகிறார், அதை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார், அந்த உச்சரிப்பதற்கான நேரம் எவ்வளவு என்று சொல்லுகிறார், அந்த நேரத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். என் அன்பு தோழமைகளே, ஆங்கிலேயர்கள் பேசுகின்ற அந்த ஆங்கிலம் என்கின்ற அந்த மொழி பரவலாக பல நாடுகளில் பேசப்படுகிறது. அண்மையில் நான் படித்த ஒரு கட்டுரையில் ஒரு மனிதன், அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ், தமிழ் கிடையாது, அவங்க சர்வே எடுத்து சொல்றாங்க, ஒரு மனிதன் சராசரியாக ஒரு நாளுக்கு 18,000 சொற்களை பேசுகிறான் என்று சொல்லுகிறார். சர்வே எடுத்து சொல்றாங்க. அப்ப அந்த 18,000 சொல்களை பேசுகிறான் என்பதை எப்போ, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சர்வே எடுத்து சொல்றான். எப்போ, 21ஆம் நூற்றாண்டில். என் தொல்காப்பியன் 3000 5000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, ஏன்னா அவருடைய காலம் சரியாக கணிக்கப்படவில்லை, ஆனா பிசின்னு மட்டும் சொல்லிட்டாங்க, அதனால நான் 5000 எடுத்துக்கிறேன். அப்போ அதை ஒரு சொல்லை மாத்திரை அளவாக
அரை மாத்திரை, கால் மாத்திரை, ஒரு நொடி, நாழிகை இப்படியெல்லாம் ஒரு கணிக்க முடியும் என்றால் அதில் முழுமையாக ஒரு சராசரியாக அந்த காலத்தில் ஒரு மனிதனுக்கு 40 45 தான் ஆயுட்காலம். அந்த ஆயுட்கால 40 வருடத்திற்குள்ளாக ஒருவன் ஒரு மொழியை முழுமையாக உள்வாங்கி அந்த மொழியினுடைய கூறுகளை எல்லாம் பிரித்து பார்த்து அதனுடைய இலக்கணத்தை எழுத முடியும் என்றால் அந்த மொழியினுடைய சிறப்பு எதுவாக இருந்திருக்கும், அவனுடைய ஞானம் எதுவாக இருந்திருக்கும், நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். அப்போ அந்த தொல்காப்பியனுடைய அந்த அறிவு ஞானம் எப்படி இருந்திருக்கும், அந்த மொழியை குறித்த ஞானம், இது ஒரு பக்கம். அப்போ ஒரு பண்பட்ட ஒரு சமுதாயமாக தமிழ் சமூகம் இருந்திருக்கிறது, தமிழ் இனம் இருந்திருக்கிறது என்பதற்கு தொல்காப்பியன் ஒரு சான்று. இது ஒரு பக்கம் அப்படியே வை. இன்னொரு பக்கம் நீங்க மொழி வந்தீங்கன்னு வச்சுங்க, அந்த மொழியை எப்பொழுது ஒரு இலக்கணம் எழுதக்கூடிய அளவிற்கு ஒரு மொழியாக அது தகுதி பெற்று இருக்கும் என்றால் அது பல தலைமுறைகளாக பல வருடங்களாக தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டே இருந்திருக்க வேண்டும். அதைத்தான் வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு மொழி எப்பொழுது செறிவுபடும் என்றால் தொடர்ச்சியாக அது பேசப்பட்டு கொண்டே வர வேண்டும். பேசப்பட்டு கொண்டே வந்தால் அந்த மொழி செறிவாக இருந்து விடுமா என்றால் இல்லை. அந்த மொழியில் தொடர்ந்து படைப்புகள் வந்து கொண்டிருக்க வேண்டும், படைப்பாளர்கள் இருந்து கொண்டிருக்க வேண்டும், பலதரப்பட்ட படைப்புகள் வர வேண்டும். அப்படி வரும்பொழுதுதான் அந்த மொழியானது செறிவுபட்ட மொழியாக எல்லாரையும் சென்றடையும். இது வரலாற்று செய்தியாளர்களுடைய கூற்று. அப்ப இந்த மொழியை பாத்தீங்கன்னா தமிழ் மொழி தொல்காப்பியன் எழுதுவதற்கு முன்பாகவே மொழி எப்படி உருவாகுது? சத்தம் தான் மொழியாகுது. இந்த மொழியில ஐந்தே அந்த எழுத்துக்களை மட்டும் சொல்றேன் பாருங்க. உயிரெழுத்துக்கள் 5 இருக்கு இல்லையா? 5 தான் மொத்தம். நம்ம தான் அதை வந்து நீட்டி அடிச்சு கூப்பிடுறோம். ஓகேங்களா? ஆ, ஆ, இ, இ, உ, உ, ஏ, ஏ, அவ்வளவுதான் ஐ. இப்ப ஆ என்பது இது எதுவுமே வந்து உதடு ஒட்டாதுங்க. அதாவது மூச்சு காற்றின் மூலமாக பேசுவதால், மூச்சை இழுத்து மூச்சினுடைய காற்றின் மூலமாக பேசுவதால் அவை உயிரெழுத்துக்கள். உயிர் மூச்சை கொன்று பேசுவதா இ, உ, ஏ, ஐ, ஓ, இதெல்லாமே பாருங்க உதடு ஒட்டாது, ஆனா மூச்சு காற்றின் மூலமாக பேசுவது. அதனால் இதற்கு உயிரெழுத்துக்கள் என்று பெயர். ஏதோ நம்ம ஆளுங்க சும்மா உயிரெழுத்துக்கள் வச்சுட்டாங்கன்னு நினைக்காதீங்க. அந்த காமாச்சா இருக்கு இல்லையா, 18 எழுத்து, அது எல்லாமே நம்ம வந்து உதடு ஒட்டி பேசும். அப்பதான் அது பேச முடியும். நீங்க வேணா உச்சரிச்சு பாத்துக்கோங்க. அதையும் 3ஆ பிரிச்சிருக்கான். வல்லினம், மெல்லினம், இடையினம்ட்டு. அதுக்குள்ள உள்ள போனா நான் நிறைய இலக்கண வகுப்பு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் அடுத்து போயிட்டே இருக்கும். ஏன்னா நேரமும் பாத்துக்கணும். நான் வந்து கரெக்டா 6:28க்கு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 6:49 ஆயிருக்கு. எனக்கு 1 மணி நேரம். இப்போ அந்த உயிரெழுத்துக்கள் அந்த மூச்சு காற்றின் மூலமாக பேசுவதால் அவை உயிரெழுத்துக்கள். அந்த உயிரெழுத்துக்கள் எப்படி வந்திருக்க முடியும்னு சொல்றாங்க தெரியுங்களா? ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, இப்படி வச்சுக்கோங்க. இந்த ஓசைகள் வந்து ஆதி காலத்தில் அவன் அழைப்பதற்காகவும் அவனுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காகவும் தான் வந்திருக்கு. ஏதோ அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுங்க, ஏதோ கால் அடிபடுது, கத்துறான் இல்லையா, அது நெடில். பக்கத்திலேயே இருக்கிறான்னு வச்சுக்க, அப்படின்றவனு வச்சுங்க, அது வந்து குறில். இந்த 2 தான் ஆ, ஆ 2. அதே மாதிரி சிரிக்கிறீங்க, ஈ அப்படின்னு பக்கத்துல இருந்து சிரிச்சுக்கிட்டீங்கன்னா, ஈன்னு சிரிச்சீங்கன்னா, இத மாதிரி கூப்பிடுவதற்கும் ஒவ்வொன்றையும் நீங்க எல்லாமே நீங்க உச்சரிச்சு பாத்தீங்கன்னா அப்படிதான் வரும். நீங்க பழைய அதாவது இன்னும் ஒரு தலைமுறை முன்னாடி நீங்க போய் பாருங்களேன். இப்பயும் கூட வயல்வெளியில கூட பாருங்க, ஒருத்தர் கூப்பிட்டாங்கன்னு வச்சுங்க, ஒண்ணும் இல்ல பாலாவை நான் கூப்பிடுறேன், ஏ பாலா கூப்பிடுவாங்க. இப்பதான் நம்ம வந்து செல்ல வச்சோம், கையில வச்சோம், செல்ல பாலா போன் எடுத்து போனை போடுவா பாலாவுக்கு அப்படின்ற இல்ல. ஆனால் அப்பொழுது அவர்கள் கூப்பிட்டது பாலான்னு கூப்பிடுவாங்க. கத்துனாங்கன்னா அங்க வரலையும் கேட்கும். அப்படிதான் நெடில் உருவாச்சு. அப்படிதான் குறில். இவற்றை இந்த ஓசையிலிருந்து உருவான இந்த மொழியை அவன் எழுத்து வடிவில் கொண்டு வருகிறான். எழுத்து வடிவில் கொண்டு வந்த மொழிக்கு படைப்புகளை கொண்டு வருகிறான். படைப்புகளின் மூலமாக அவனுடைய கருத்துக்களை, அவனுடைய சமுதாயத்தை, அவனுடைய காலத்தை, அவனுடைய கலையை எல்லாவற்றையும் இங்க பதிவு செய்து கொண்டே வருகிறான். இப்படித்தான் மொழியினுடைய மேலாண்மை உருவாகி இருக்கிறது. இப்ப இதெல்லாம் படைப்புகள் வரும்பொழுது யாருன்னா ஒருத்தர் அதை நெறிப்படுத்தணும்ல. அந்த மேனேஜ்மெண்ட் எப்படி வந்தது? ஒரு 19th 17th century 18th century ஒரு கல்லூரி வச்சான், அதுக்கப்புறம் ஒரு பல்கலைக்கழகம் வச்சான், அதை படிப்பு வச்சான், அதுக்கு தேர்வு வச்சான், தேர்வு வச்சு
ஒரு சான்றிதழ் வச்சானா இல்லையா? அப்படிதானே வந்தது. அதே போன்று இந்த சொல்லானது சொல்லிலிருந்து எழுத்துக்கு மாறி எழுத்திலிருந்து படைப்புக்கு மாறும் பொழுது அதற்கு ஒரு வரையறை வைக்க வேண்டும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வைக்கணுமா இல்லையா? வச்சான். அதுதான் இலக்கணம், அதுதான் தொல்காப்பியம். இப்படி ஒரு பண்பட்ட மொழியாக ஒருவன் மாற்றுகிறான் என்றால் அவன் மாற்றியதை எல்லாரும் ஏத்துக்கணும். அடுத்தது, இப்போ நான் சொல்றேன் ஒரு கருத்து, நீங்க யாரும் உடன்படலனாலும் அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த கருத்து சொல்லுவதை பலரும் ஏற்றுக்கொண்டால் அதுதான் மேனேஜ்மெண்ட். அதுதான் மேனேஜ்மெண்ட். எல்லோருடைய கருத்துக்கும் உள்வாங்கி அந்த கருத்தை எல்லோரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய கருத்தாக எவன் ஒருவன் அதை துணிச்சலாகவும் தரமாகவும் அந்த கருத்தை முன்வைக்கிறானோ அந்த கருத்து தான் மேனேஜ்மெண்ட் ஸ்டடியில போய் நிற்கும். இல்லைன்னா அது நிற்கும். ஏன்னா அது எதிர்ப்பு வரும். தொல்காப்பியனுடைய கருத்தை அன்று வாழ்ந்தவர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். அதனால்தான் தொல்காப்பியனுடைய இலக்கணம் மேனேஜ்மெண்டாக, மொழியியல் மேனேஜ்மெண்டாக, தமிழுடைய மொழியியல் மேலாண்மையாக இருக்கு, இன்று வரை இருக்கிறது. அதுதான் அடிப்படை, அதுதான் ஆதாரம். இன்று மொழியியலில் யார் எதை எடுத்து பேசினாலும், யார் எதை எடுத்து செய்தாலும் தொல்காப்பியம் தான் பேஸ். அந்த பேஸ வச்சுக்கிட்டு தான் நீங்க எல்லாம் பேசணும். அந்த பேஸ வச்சுட்டு தான் நீங்க இலக்கணத்தை வகுக்க முடியும். நீங்க தப்பு ரைட்டுன்னு யார சொன்னாலும், அது வைரமுத்தாக இருந்தாலும், கண்ணதாசனாக இருந்தாலும், வாலியாக இருந்தாலும், இன்று இருக்கின்ற அறிவுமதியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்களுடைய இலக்கணத்தை நீங்கள் சரிபார்க்க வேண்டும் என்றால் பாபு சுசீதரன் எழுதினாலும் அது தொல்காப்பியத்தை வைத்துதான் இலக்கணம் சொல்லப்படும். அதனாலதான் அந்த லிங்குஸ், நம்மளுடைய மொழியினுடைய மேலாண்மை எங்கிருந்து தொடங்குகிறது என்றால் தொல்காப்பியத்திலிருந்து தொடங்கும். முடிஞ்சதா? தொல்காப்பிய மொழியியலுடைய மேலாண்மையை சொல்லிட்டேன்னா அடுத்தது வாங்க. அடுத்தது நம்ம ஐயன் வள்ளுவன். வள்ளுவ பெருந்தகைய எந்த மேலாண்மைக்குள்ளேயும் உள்ள போய் எடுத்து வச்சிட முடியாதுங்க. ஏன்னா வள்ளுவ பெருந்தகை வந்து பாத்தீங்கன்னா மேலாண்மையோட மேலாண்மை அவர், அப்படிதான் அவரை சொல்லணும். ஏன்னா வள்ளுவத்தில் இல்லாத மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸே கிடையாது. மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் மொழி, அதாவது மேலாண்மையுடைய கூறுகள் இருக்குது அல்லவா, அந்த கூறுகளை எதிலிருந்து நீங்க எடுக்கணும்? அது வாழ்வியல் மேலாண்மை, அப்படிதான் சொல்லணும். வள்ளுவனுடைய மேலாண்மை, வள்ளுவருடைய மேலாண்மை சொல்ல வேண்டும் என்றால் வாழ்வியல் மேலாண்மை. அந்த வாழ்வியல் மேலாண்மையை யார் ஏற்படுத்தியது என்றால் வள்ளுவ பெருந்தகை தான். எந்த ஒரு மொழியிலும் எந்த ஒரு இலக்கியத்திற்கும் இல்லாத சிறப்பு வள்ளுவத்திற்கு இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அது எல்லாரையும் பத்தி பேசியிருக்கு. இது அமெரிக்கால வாழறவனுக்கும் பொருந்தும், ஆஸ்திரேலியால வாழறவனுக்கும் பொருந்தும், லண்டன்ல வாழறவனுக்கும் பொருந்தும், தமிழ்நாட்டுல வாழறவனுக்கும் பொருந்தும், தமிழ்நாட்டிலேயே இருக்கிறவங்க, கோயம்புத்தூர்ல இருக்கிறவனுக்கும் பொருந்தும், மதுரையில இருக்கிறவனுக்கும் பொருந்தும், இந்த மெட்ராஸ்ல இருக்கிறவனுக்கும் பொருந்தும். அவன் பணக்காரனா இருந்தாலும் பொருந்தும், ஏழையா இருந்தாலும் பொருந்தும், அவன் இந்த ஜாதியா இருந்தாலும் பொருந்தும், அந்த ஜாதியா இருந்தாலும் பொருந்தும், அந்த மதமா இருந்தாலும் பொருந்தும், இந்த மதமா இருந்தாலும் பொருந்தும். அதுதான் வந்து வள்ளுவருடைய சிறப்பு. அதுதான் வள்ளுவ மேலாண்மை. ஐஏஎஸ் அன்பு தோழமை இறையன்பு அவர்கள் அதில் உள்ள மேலாண்மை திறன்கள் குறித்த ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அவர் தீசிஸ் எழுதியிருக்காரு. அதுலதான் அவர் பட்டயம் பெற்றார் என்று செய்தது உண்மையா? அது வந்து அதை பத்தி முழுமையான தகவல் எனக்கு தெரியாதான். கான்செப்ட் ஆஃப் திருக்குறள் வந்து அவர் எழுதியிருக்கார். அதுல அவர் பிரிச்சிருக்கிறது டைம் மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜ்மெண்ட், பிளானிங் மேனேஜ்மெண்ட், ரியாக்டிவ் மேனேஜ்மெண்ட், பர்சனல், எல்லாத்தையும் அவர் அழகா அதுல கொண்டு வந்துட்டார். அந்த குறள்களையோடு அது ஒப்பிடுறார். இதை பத்தி நான் மறுபடியும் பேசணும் திருக்குறள் வகுப்பு எடுக்கிற மாதிரி ஆயிடும். ஏன்னா அதனால அதை நம்ம டச் பண்ண தேவை. அது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சதுதான் சொல்றேன். அறம், பொருள், இன்பம் 3 இருக்கிறது. அறம் என்பது அறத்தை குறித்து பேசுகிறது. பொருள் என்பது பொருள் ஈட்டுவதை குறித்து பேசுகிறது. இன்பம் என்பது காமத்துப்பாலை குறித்து பேசுகிறது. ஒரு மனுஷனுக்கு முக்கியமானது எதுங்க? இது 3 தானே. அறத்தோடு வாழ வேண்டும். பொருள் இல்லை என்றால் இவ்வுலகம் இல்லை சொல்லிட்டாரா? அதனால பொருள் இல்லாம வாழ முடியாது. அதுக்கப்புறம் இன்பமா, மகிழ்ச்சியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். இன்பத்துப்பால், காமத்துப்பால். அந்த காமத்துப்பால் நோ இன்னைக்கு என்னமோ அப்படியே அதனமோ என்னது தீண்டத்தகாத ஒரு இது மாதிரி இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்காங்க. தயவு செய்து இந்த இணைப்புல இப்போ இருக்கிற எல்லோருக்கும் சொல்லுகிறேன், வாய்ப்பு இருந்தால் காமத்துப்பாலை படித்து பாருங்கள். உங்களுடைய குடும்ப வாழ்வு, ஆண் பெண் உறவு, அது நட்பாக இருக்கட்டும் அல்லது குடும்ப இல்லற உறவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் காமத்துப்பாலை படிக்கும் பொழுது நிச்சயமாக மேம்படும். நிச்சயமாக மேம்படும். நான் அறுதியிட்டு சொல்லுவேன்.
அதனால் அதில் இருக்கின்ற குறள்பாக்களை நீங்கள் வாசிங்க. அதே மாதிரி பொருட்பாலியம் அறத்துப்பாலியம் நான் இப்படிதான் சொல்லுவேங்க. அறம் இல்லாமல் பொருள் சம்பாதித்தாலும் பொருள் இல்லாமல் நீங்கள் அறனோடு வாழ்ந்தாலும் இன்றைய சூழலில் உங்களால் இருக்க முடியாது. சரியா? நான் அறனோட இருக்கிறேன்பா, நான் அறத்தோட இருக்கிறேன், சரி, பொருள் இல்லாமல் உங்களால் வாழ்ந்து விட முடியுமா என்றால் வாழ முடியாது. அதுதான் முன்ன வைக்கிறார் வள்ளுவர். அப்ப சரி, பொருள் இருக்குது, நான் அறவழியில் சம்பாதிக்காத சொத்து இருந்து என்ன பிரயோஜனம் சொல்ல பாருங்க. ஜெயில தானே போய் களியில் தானே சாப்பிடணும் கடைசியில. அப்போ அறமும் தேவை, பொருளும் தேவை. சரி, இது மட்டும் இருந்துட்டா போதுமா? அங்கதான் நிற்கிறார் வள்ளுவர். வேறு யாரும் சொல்லாத கருத்தை வள்ளுவன் சொல்லுகிறான். இந்த இரண்டும் இருந்தால் மட்டும் நீங்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக இருந்துவிட முடியாது, வாழ்வியலில் நீங்கள் வாழ முடியாது. காரணம், அதற்கு இன்பம் தேவை, மகிழ்ச்சி தேவை, சந்தோஷம் தேவை. ஆக அறத்தோடு பொருளை ஈட்டுங்கள், பொருளை ஈட்டினாலும் அறமோடு வாழுங்கள். எப்படி வாழுங்கள்? இன்பத்தோடு வாழுங்கள். அதுதான் வள்ளுவர் சொல்லுகின்ற கூற்று. அதுல எடுத்துட்டு வந்து நிறுத்துறாரு பாருங்க எல்லாத்தையும். அது மன்னனுக்கு சொல்றாரு, குடும்ப தலைவனுக்கு சொல்றாரு, சமூகத்துல இருக்கிறவனுக்கு சொல்றாரு, எல்லாருக்குமே சொல்றாரு. அப்போ நீங்க இந்த வள்ளுவத்துக்குள்ளே நீங்கள் உள்ளே வரும்பொழுது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டான அந்த கான்செப்டுக்குள்ள வந்து நின்றோம். அதுக்குள்ள எல்லாத்தையுமே கொண்டு வந்துருவாரு. நன்றியை பத்தி சொல்வாரு, நேர மேலாண்மை பத்தி சொல்வாரு, நில மேலாண்மை பத்தி சொல்வார். இது எல்லாத்தையுமே அழகா சொல்லிட்டே வருவார். அப்படி சொல்லப்படுகிற மேலாண்மைகள் குறித்த இந்த செய்திகளை எல்லாம் அதனாலதான் அது அதிக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. நான் வாழ்வியலில் இப்ப நிறைய பேர் நீங்க சொல்லியிருப்பீங்களே, இது நிறைய மொழியில மொழிபெயர்த்திருக்கு, எல்லாரும் படிச்சிருக்காங்களான்னு தெரியாது, நிறைய பேர் சிலாகித்திருக்காங்க, அதை பத்தி நிறைய பேர் ஜி போப்லாம் வந்து அதை மொழிபெயர்த்திருக்காரு. அதே மாதிரி வந்து லியோ டால்ஸ்டாய் வந்து திருக்குறள் படிச்சுதான் நிறைய கதைகள் எழுதினதா காந்திக்கு அவர் லெட்டர் எழுதியிருக்காரு. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச செய்திகளா இருக்கலாம். சரிங்களா? நான் என் வாழ்வியலில் அனுபவித்த ஒரு செய்தியை சொல்லுகிறேன். என்கிட்ட ஒரு 5-6 வருடத்திற்கு முன்பாக சபார்டினேட்டா என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் ஒரு தம்பி. அவன் வந்து ராஜஸ்தான் பையன். அந்த ராஜஸ்தான் பையன் அவன் வந்து என்கிட்ட ஒரு 3 வருஷம், அதாவது இன்ஜினியரிங் முடிச்சு 3 வருஷம் கழிச்சு என்கிட்ட வந்து ஜாயின் பண்ணான். வேற ஏதோ ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு என்கிட்ட வந்து ஜாயின் பண்ணான். அதுக்கப்புறம் அவன் நல்லா வேலை செஞ்சா, நிறைய ப்ரமோஷன் வந்து 2வது கம்பெனி நான் மாறும்பொழுது அவனும் நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். அப்ப இருக்கும் பொழுது எங்களுக்கு ப்ராஜெக்ட் விஷயமா வெளியே பயணங்கள் போவது அதிகம். அந்த பயணத்துல போகும்போது நான் இந்த மாதிரி இலக்கியம் குறித்து பேசுவேன். பொதுவாகவே நான் கல்லூரிகளுக்கு, பள்ளிகளுக்கு சென்று பேசும்பொழுது சொல்லுவதெல்லாம் இதுதான். உங்களுக்கு நீங்கள் பார்க்கின்ற துறையிலிருந்து சற்று இளைப்பாற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் இலக்கியத்திடம் கொஞ்சம் வந்து இளைப்பாருங்கள். அது உங்களை அப்படியே தாய்மடி போல அப்படி தூக்கி தாளாட்டுங்க. இலக்கியத்தை நீங்க கொஞ்சம் அப்படியே அதுக்குள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்க. அது எந்த இலக்கியமானாலும் இருக்கட்டும், அது கதையா இருக்கட்டும், கவிதையாக இருக்கட்டும், இல்ல பெருங்கதையாக இருக்கட்டும், அதான் நாவல்னு சொல்ற பெருங்கதையாக இருக்கட்டும், உரைநடையாக இருக்கட்டும், கட்டுரையாக இருக்கட்டும், கலை எதுவாகவா இருக்கட்டும், அது நாடகமாக கூட இருக்கட்டும், பாடல்களாக இருக்கும். ஆனால் குறிப்பாக இலக்கியத்திற்குள் நீங்கள் வரும் பொழுது அது உங்களை தூக்கி தாளாட்டுங்க. ஒரு கவிதையை நீங்கள் வாசித்து அதை ருசிக்கின்ற அந்த சுவை இருக்கிறது இல்ல, இந்த கவிதையை உள்வாங்கி, அந்த கவிதையை படிச்சு உள்வாங்கி அதை சுவைக்கிற அந்த சுவை இருக்குது இல்ல, அது நீங்க எவ்வளவு கோடி ரூபாய் சம்பாரிச்சாலும் கிடைக்காது. ஒரு கதையை படித்து உள்வாங்கிக் கொண்டு அந்த கதையின் மூலமாக நீங்கள் பாதிக்கப்படுகிற அந்த பாதிப்பு, அது ஏற்படுத்துகிற அந்த நிகழ்ச்சியான உணர்வு வேறு எந்த ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு நீங்க ப்ரமோஷன் வாங்கியிருந்தா கூட கிடைக்காது, பெரிய சம்பாதிச்சாலும் கிடைக்காது. அது ஒரு விதமான மனநிலை. அங்க நீங்க வந்து எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சமமாயிடுவீங்க. இறையன்பு ஐயா அவர்கள் எழுதும் பொழுது அவரை IAS ஆக நினைத்துக் கொள்கிறாரா என்றால் இல்லை, அவர் பேச்சிலே சொல்வார். நான் எழுதும் போதும் இப்பொழுது பேசும்போதும் ஒரு எழுத்தாளன், ஒரு பேச்சாளன், அவ்வளவுதான். அந்த நிலைக்கு வரும்பொழுது பாத்தீங்கன்னா அப்படியே நீங்க வந்து வேறொரு மனிதனாக மாறிவிடுவீர்கள். அதனால் இலக்கியத்திற்குள் வாருங்கள் என்று நான் அழைக்கிறேன் எல்லோரையும். நான் மறுபடியும் அந்த வள்ளுவத்துக்கே வரேன். ஏன் இத சொல்றேன்னா, அந்த என் கூட வேலை செய்து கொண்டிருந்த, எனக்கு கீழாக வேலை செய்து கொண்டிருந்த அந்த மேனேஜர் வந்து பாத்தீங்கன்னா அந்த தம்பி கிட்ட பேசிக்கிட்டே வரும். இலக்கியங்கள் குறித்தெல்லாம் பேசும்பொழுது அவனுடைய மொழி வந்து பாத்தீங்கன்னா தாய்மொழி வந்து மார்வாடு.
இப்ப நம்ம மார்வாடின்னு சொல்றோம் இல்லையா, இங்க அதுக்கும் ஒரு விளக்கம் தரேன். மார்வாடு என்பது அது இனம், தமிழர்கள் போன்ற இனம். மார்வாடு என்பது ஜாதி கிடையாது. மார்வாடு என்கின்ற மாகாணத்தில் அந்த வட்டத்தில் வசிக்கின்றவர்கள் எல்லோரும் மார்வாடு. அவர்கள் பேசிய மொழி பாத்தீங்கன்னா மார்வாடு மொழி என்று அழிக்கப்பட்டு விட்டது, முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டது. மார்வாடு மொழியே கிடையாது இன்னைக்கு. ஏன்னா அந்த மொழியை மொத்தமா வாங்கி அப்படியே ஏப்பம் விட்டது ஹிந்தி. அதை மட்டும் இல்ல, போஜ்புரி காணாம போயிடுச்சு. ஹிந்தி வந்த பிறகு கிட்டத்தட்ட 18-20 மொழிகள் அழிந்து விட்டதாக தகவல் சொல்கிறது. மொழி ஆராய்ச்சி நிறுவனம், இந்திய மொழி ஆராய்ச்சி நிறுவனம் சொல்லுது கிட்டத்தட்ட 18-20 மொழிகள் காணாம போயிடுச்சு. காரணம் அது இந்தியினால் அழிக்கப்பட்டு விட்டது. அதனாலதான் இங்க வேணாம்னு சொல்லி எதிர்க்கிறாங்க. சரிங்களா? அது வேற விஷயம், நம்ம அரசியலுக்கு போக வேணாம், மேனேஜ்மெண்ட் உள்ள இருக்கோம். இப்போ அவனுடைய அந்த மார்வாடு மொழி, அந்த மார்வாடு மொழியிலே நான் அவனோட சொல்லுவேன், உன்னோட மொழி என்னடா அப்படின்னு கேட்டா, இந்தின்னு முதல்ல சொன்னான். இல்லடா கரெக்டா சொல்லு அப்படின்னா, இல்ல எங்களுடைய இனம் மார்வாடு இனம், நாங்கள் மார்வாடு என்ற மொழி பேசிக் கொண்டிருந்தோம். எனக்கு தெரிந்தவரை அவங்க குடும்பத்துல 3 பேர் தான் மார்வாடு மொழி பேசுவாங்க. அவங்க தாத்தா அவங்க அப்பாவுக்கு கடத்தினாரு. அவங்க தாத்தாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து, இவன் தான் வீட்டுல பெரிய பையன், அதுக்கப்புறம் 3 பேர் இருக்காங்க. தலைப்பிள்ளையான இவனுக்கு மட்டும் அவங்க கிட்ட மார்வாடுல பேசிப்பாங்க. அவங்க அம்மாவுக்கு பேச தெரியாது, அவனுடைய 2 தங்கைகளுக்கு பேச தெரியாது, அவனுடைய தம்பிக்கு பேச தெரியாது. ஆனால் மார்வாடு மொழியில் அந்த தாத்தாவும் அவருடைய அப்பாவும் இவனும் பேசிக்கொள்வாங்க. இப்ப அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25-30% மார்வாடு மொழி தெரியும். அந்த பேசுறதுக்கு மட்டும்தான், எழுத்து வடிவெல்லாம் கிடையாது. அவங்க தாத்தா இறந்துட்டார், ஒரு 4-5 வருடத்திற்கு முன்பாக இறந்து விட்டார். இப்ப அப்பாவும் பிள்ளைய மட்டும் தான் பேசிப்பாங்க மார்வாடு வீட்டிலேயே மொழி. நான் சொல்லுவேன் அவங்கிட்ட, அந்த மார்வாடு மொழியில எப்படியாவது ஒரு புத்தகம் போட்டுறான்னு. அது 10 பேஜ் இருந்தா போதும். ஒரு 30 பேஜ் 40 பேஜ்ல எதனா எழுதுறா, எதனா மார்வாடு மொழியில எதனா எழுது. உன்னுடைய அதாவது அதாவது நீ வாழ்கின்ற உன்னுடைய கிராமத்தை சார்ந்து இருக்கின்ற ஏதோ ஒரு செய்தியை பதிவு செய், மார்வாடு என்கின்ற மொழியில் எழுது, அத வெளியிடு. அதுல யார் யாரெல்லாம் பேசுவாங்களோ அவங்களை கூப்பிட்டு பேசணும். அந்த மொழியை உயிர்த்தெடு. அது மறுபடியும் எடுத்துட்டு வா. அந்த மொழி அழியிறதுன்றது ஒரு இனம் அழியிறது. இப்ப மார்வாடு இனம் அழிஞ்சு போயிடும், அந்த வெறும் இந்தி தான் இருக்கும். கொஞ்ச நாள் போச்சு, இன்னும் ஒரு 40-50 வருடங்கள் போச்சுன்னா சுத்தமா அது இல்லாம போயிடுமா? அப்ப மார்வாடு என்ற அந்த இனம் அவங்க பேச்சுல அவங்க இனமா சொல்லிப்பாங்களே தவிர அந்த மொழி சுத்தமா இல்லாம போயிடும். அப்படிதான் ஈப்ரு மொழி போச்சு, மீள் உருவாக்கம் செய்து கொண்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட துளுவுக்கு கூட இப்ப சொற்களை கொண்டு வந்துட்டாங்க. ஏன் இதை சொல்றேன்னா, இந்த வள்ளுவத்தின் மூலமாக, இந்த அறத்தின் மூலமாக, இந்த திருக்குறளின் மூலமாக தொடர்ச்சியாக அந்த மொழி இயங்கி கொண்டிருக்கு. அந்த வேலையை அது செய்யுது. காரணம் அதனுடைய கருத்தியல் அதான் நிக்குது. 2000 வருடத்திற்கு முன்பாக எழுதப்பட்ட திருக்குறள் இன்று வரை நிற்கிறது என்றால் அதற்கு காரணம் வள்ளுவ பெருந்தகையோ நீங்க எடுத்து சொல்றதுனாலயோ நான் எடுத்து சொல்றதுனாலயோ கிடையாது. அதனுடைய கருத்தில் அது ஸ்டடியா இருக்குது. அதனால யாரும் அசைக்க முடியாது. அதனால் வள்ளுவம் நிலைத்து நிற்கிறது. அது சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் எல்லாம் மேலாண்மையாக நிற்கிறது. ஒரு மொழியை சாதாரணமா நினைச்சிருப்பாரு. அதனாலதான் நான் எல்லாரையுமே கொண்டாடுவேன். இன்னைக்கு நாங்க ஞாயிற்றுக்கிழமை தோறும் நிமிர் இலக்கிய வட்டத்துல ஒரு கவியரங்கம் நடத்துறோம், ஒரு கருத்தரங்கம் நடத்துறோம், புத்தக வெளியீடுகளை நடத்துகிறோம், புத்தக அறிமுகங்களை நடத்துகிறோம்னா காரணம் என்ன? மொழியை நாங்க அதாவது மொழியை அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிற வேலையைத்தான் செய்கிறோம். அதுதான் முக்கியம். வெறும் கவிதை எழுதினாலுமே கொண்டாடுவோம். அதைத்தான் எங்களுடைய என்னது பாவேந்தரும் சொல்லி இருக்கிறார். பாவேந்தரனுடைய வழி வந்த பொன்னடியாரிலிருந்து கவிதை என்று சொன்னாலுமே ஆறத் தழுவி கட்டிக் கொள்வோம் என்று சொல்வார் பொன்னடியார். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், யார் ஒரு மொழியில் தொடர்ச்சியாக படைப்பிலக்கியங்களை கொண்டு வருகிறார்களோ அந்த மொழி எப்பொழுதும் செறிவாக இருந்து கொண்டே இருக்கும். அரை மணி நேரம் போயிடுச்சு, 32 நிமிஷம் போயிடுச்சு. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, உங்க வீட்டுல யாருன்னா கவிதை எழுதினாலும், அதனுடைய மனைவியா இருக்கட்டும், உங்க அக்கா தங்கையாக இருக்கட்டும், குறிப்பாக பெண்கள் எழுதினால் கொண்டாடுங்க, தூக்கி வைத்து கொண்டாடுங்கள். அது ரொம்ப இயல்பான கவிதையா இருக்கட்டும், ஒரு இயல்பான கட்டுரையா இருக்கட்டும், ஒரு சாதாரண உரைநடை இலக்கியமா இருக்கட்டும், ஒரு சின்ன கதையா இருக்கட்டும், அதை தூக்கி கொண்டாடுங்க. கூடுமான வரை அவற்றை அச்சில் ஏற்றி புத்தகமாக கொண்டு வாரு. 4 நாள் தாங்க நீங்க விட்டுட்டு போக முடியும். புத்திர பாக்கியம் சித்தர்களை தான் சொல்றாங்க, 4 தான் விட்டுட்டு போக முடியும். ஒண்ணு, உங்களுடைய உயிர் இதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுடைய
உயிரணுக்கள் வாழ வேண்டும் என்றால், உங்களுடைய செல் இங்க வாழணும்னா உங்க புத்திர பாக்கியம், உங்களுடைய தலைமுறையினரை விட்டு விட்டு செல்லலாம். உறுப்பு தானத்தின் மூலமாக உங்கள் உறுப்பை மற்றவர்கள் கொடுப்பதன் மூலமாக விட்டு விட்டு போகலாம். குருதி தானத்தின் மூலமாக ரத்தம் கொடுப்பதன் மூலமாக விட்டு விட்டு செல்லலாம். அதற்கு அடுத்தது அவர்களே நினைத்தாலும் செய்ய முடியாத ஒன்று இருக்கிறது. அதுதான் கலைதானம். அந்த கலைதானத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்றால், அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் அதை கடத்த வேண்டும் என்றால், நீங்கள் படைப்பாளர்களாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அது நீங்க எழுதுறீங்களா, பேசுறீங்களா, படிக்கிறீங்களா, ஒரு சிற்பத்துல இருக்கீங்களா, ஓவியத்துல இருக்கீங்களா, இது எல்லாமே அதுக்குள்ள. அதனால் யார் ஒருவர் குறிப்பாக எழுத்தாற்றல் மிக்கவர்களாக உங்கள் குடும்பத்தில் இருக்கிறார்கள், அது உங்கள் குழந்தைகளாக இருக்கட்டும், உங்கள் மனைவியாக இருக்கட்டும், உங்கள் சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், உங்கள் உறவுக்காரர்களாக இருக்கட்டும், உங்கள் நண்பர்களாக இருக்கட்டும், தூக்கி கொண்டாடு. அவர்கள் எல்லாம் தமிழை ஏதோ ஒரு இடத்தில் உயிர்ப்போடு ஒரு விதையாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் தூக்கி கொண்டாடு. அதுதான் முக்கியம். இதுதான் வள்ளுவர். இது வாழ்வியல் மேலாண்மையா. அடுத்தது இன்னொரு மேலாண்மை இருக்கு. இதுவரை யாரும் செய்யாது, எந்த இனமும் செய்யாது, தமிழன் செஞ்சிருக்க. இந்த நிலம் இருக்குல்ல, நிலம், அவன் வாழ்கின்ற நிலம் இருக்குல்ல, இன்னைக்கு இருக்கிறத வச்சு பேசக்கூடாது. ஏன்னா நான் மறுபடியும் சொல்லுவேன், நம்மளுடைய இதை நான் அறுதியிட்டே சொல்லுவேன், நம்மளுடைய இனம் தமிழ் இனங்க. தமிழ் இனத்திற்கென்று கடவுள் இருந்தது, சரிங்களா? அதுதான் நம்மளுடைய ஒரிஜினாலிட்டி. எழுதி வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் இடையில வந்தது. அது நீங்க யாரா ஒன்னால இருக்க, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஒரு 4-5 தலைமுறை அல்லது ஒரு 10 தலைமுறைக்கு முன்பாக நீங்கள் போனீர்கள் என்றால், நீங்கள் இன்று இருக்கின்ற மதம் உங்களுடையது கிடையாது, திரிக்கப்பட்டது ஒன்று. நீங்கள் எடுத்து வரலாறு பாருங்க, புரியுதுங்களா? இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ் வச்சு நீங்க பேசாதீங்க. ஒரு 10 நூற்றாண்டுக்கு முன்னாடி போயிட்டீங்கன்னா உங்களுடைய வழிபாட்டு முறையே வேறங்க. வழிபாட்டு முறையே வேற. இலக்கியத்தை படிக்கணும், நீங்க சங்க இலக்கியம் படிக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த வழிபாடு முறை தெரியும். ரொம்ப எளிமைப்படுத்தி நீங்கள் அதை பார்க்க வேண்டும், கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அன்பிற்கினிய தோழர் சு. வெங்கடேசன் அவர்கள் எழுதிய வேள்பாரியை படியுங்கள். ஒளி வடிவில் இருக்கு. உங்களுக்கு யாருக்குன்னா வேணும்னா நான் அனுப்பி வைக்கிறேன். அதுல தமிழர்களுடைய வழிபாட்டு முறை சொல்லப்பட்டிருக்கும். அதில் எப்படி வாழ்ந்தார்கள் தமிழர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். வானவியல் சாஸ்திரம் குறித்து பேசப்பட்டிருக்கும். நம்மளுடைய மருத்துவ அறிவு குறித்து பேசப்பட்டிருக்கும். செடி மரம் கொடிகளை நாம் எப்படி கவனித்துக் கொண்டோம், நம்மளுடைய உயிரை போல கவனித்துக் கொண்ட அவற்றை பற்றி பேசப்பட்டிருக்கும். வள்ளுவ பெருந்தகை சொன்னார் அல்லவா, எல்லா உயிருக்கும் பொதுவானது, எல்லாமே எல்லா உயிருக்கும் பொதுவானது என்று, இல்லையா? அதே போன்று எல்லா உயிர்களையும் போற்ற கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வேள்பாரியில் சு. வெங்கடேசன் எழுதியிருப்பார். அந்த என்ன சொல்றது, அந்த எபிசோடு எல்லாமே நீங்க வாசிச்சீங்கன்னா மொத்தமும் தகவல் தாங்க. உங்களுடைய வழிபாடுல இருந்து எல்லாமே இருக்கும். அது வாசிச்சு பாருங்க. ஏன்னா நான் சங்க இலக்கியம் உங்களால வாசிக்க முடியலன்னா, இன்றைய உரைநடையில் நீங்கள் அவற்றை இன்று இருக்கின்ற கலாச்சாரத்துக்கு மத்தியில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பொக்கிஷமாக போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய, கொண்டாடப்பட வேண்டிய நூல் என்றால் அது வேள்பாரி. வாசிச்சு பாருங்க. இப்ப நான் அந்த நில மேலாண்மைக்கு வரேன். தமிழன் லேசியில நீங்க நினைச்சிடாதீங்க. தமிழன் யாராக இருந்தாலும், அவன் எங்கு வாழ்பவனாக இருந்தாலும், அது நீங்க இன்னைக்கு சிலருடைய சின்ன மனசுனால சேரி ஊருன்னெல்லாம் பிரிச்சு வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எல்லோரும் ஒரே ஆள் தாங்க, ஒரே பிளாட். யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு சொன்னார் இல்லையா முப்பாட்டன். அதே மாதிரி வள்ளுவர் பெருந்தலை சொன்னது மாதிரி எல்லாரும் தமிழர் என்ற ஒற்றை புள்ளியில் இணைகிறோம். அந்த ஜாதி மதத்தெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு நீங்க அதை பாத்தீங்கன்னா, அதுல எல்லோருக்குமே நான் தமிழன் என்கின்ற செருக்கு இருக்க வேண்டும். திராவிடம் என்றதை கூட பாத்தீங்கன்னா, நீங்க போய் அதுக்கு எப்படி வந்ததுன்னு பாருங்க. தமிழம் என்றதுல இருந்து தான் திராவிடம் என்ற சொல்லு வருது. தமிழம் என்ற சொல்லுல இருந்து தான் வருது. சரிங்களா? அது தனியா போனோம். அதுக்கு தனியா ஒரு கிளாஸ் எடுக்கணும். கார்ட்வெல் பத்தி பேசணும். அப்புறம் கார்ட்வெல் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் திராவிட மொழிகள் எத்தனை, திராவிட மொழிகள்ல இப்ப இருக்கிற மொழிகள் எத்தனை, எல்லாவற்றையும் பேசணும் அதை பத்தி. சரிங்களா? திராவிடம் என்றதே சொல்லே தமிழ் சொல் தான். தமிழ் தான். அது தமிழ் தான் திராவிடம்னாங்க. அதுக்குன்னு ஒரு பேர் வச்சார். அதுக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்து போயினுக்குது. அதுக்குள்ள நான் போக விரும்பல. அது ஒரு அரசியல். அதை விட்டுருங்க. இப்ப நான் மறுபடியும் இதுக்கு வரேன். இந்த நிலத்தை எப்படி வச்சிருந்தோம் தெரியுமா? நம்ம தமிழ்நாடு இருக்குல்ல, அந்த தமிழ்நாடு பத்தீங்கன்னா யூ மாதிரி இருக்கா அப்படி நீங்க கற்பனை பண்ணீங்க. அந்த மேப்பை யூ மாதிரி இருக்கா, இல்ல இவி மாதிரி இருக்கு, ஏதோ ஒண்ணு வச்சு
இப்ப இருக்கிற தமிழ்நாடு மொழி வாரியான மாகாணங்கள் 1958 பிரிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். அப்போ பிரிக்கப்பட்ட பொழுது தமிழ்நாட்டுக்கு நம்ம இப்ப இருக்கிற எல்லை இருக்கு இல்லையா, அதை கொடுத்து இதை தமிழ்நாட்டுன்னு பட்டயம் எழுதி நம்ம கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம தமிழ்நாட்டுன்னு வச்சுட்டு இருக்கோம். ஆனா தமிழ்நாடு ஒரிஜினல் தமிழ்நாடு அது கிடையாது, அதை விட பெரியது. இன்னைக்கு இருக்கிற கேரளம் இருக்கிறது தமிழ்நாடு தான், சேரநாடு அது. இப்போ கொங்குனி இருக்குல்ல, கோவா இருக்குல்ல, கர்நாடகாவில கொஞ்சம் பகுதியும் கொங்குனி வரை தமிழன் ஆண்ட இடம் இருக்கு. மேப் பழைய மேப்ல பாத்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி ஒரிசாவுடைய பகுதி, ஆந்திராவினுடைய ஒரு பகுதி எல்லாமே தமிழ்நாடு. அப்படி அந்த தமிழ்நாடை நீங்கள் அந்த யூ ஷேப் வி ஷேப்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த நில மேலாண்மையில தமிழன் எப்படி வாழ்ந்திருக்கான் பாருங்க. என்ன அறிவு கூர்மைங்க. அப்படியே பார்த்து மெய்சிலிருந்து போயிடும். அப்படியே அது பார்த்தா அவ்வளோ பெருமையா இருக்கு. ஆனா என்ன ஒரு பிரச்சனை, அந்த பழைய பெருமையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம. இப்ப இருக்கிறதுக்கு நம்ம என்னடா செய்யணும்னா, நீங்க இருக்கிறீங்க இல்லையா, அந்த இன்ஜினியரிங் எல்லாத்தையும் தமிழர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து, இன்ஜினியர்கள் தமிழர்களா இருக்கின்ற இன்ஜினியர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து இது போன்ற கருத்து குவியல்களை இன்னும் நீங்க அதிகமா எடுத்துக்கிட்டே வரணும். இந்த மொழிக்கும் இந்த இனத்திற்கும் நீங்கள் ஏதாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இது இந்த மொழியானது இந்த இனமானது இன்னும் செருக்கோடு வளரும். அதை செய்யணும் நம்ம. அதை செய்யறதில்லை நம்ம. அதற்குதான் இந்த இது போன்ற கூட்டங்கள் பாலமுருகன், கோகுல், கார்த்திகேயன் ஐயா போன்றவர்கள் எல்லாம் இது போன்ற கூட்டங்களை ஏற்படுத்துகிறார். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பெருமை பேசுகிறோம் இல்லையா, இந்த பெருமைகள் எல்லாம் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு இதற்கு பிறகாக நாம் எதை செய்ய வேண்டும் என்பதற்கு திட்டமிட வேண்டும். அதுதான் முக்கியம். மறுபடியும் அந்த நில மேலாண்மைக்கு வரேன். அவன் வச்சிருக்கான் பாருங்க, அந்த யூ மேப் எடுத்துக்கிட்டீங்கன்னா சரிங்களா, அந்த யூ மேப்புக்கு வெளியே பாத்தீங்கன்னா கடல் 3 பகுதியாக பிரிக்கப்பட்டு, அது அதுக்கப்புறம் லெமோரியா கண்டம் இருந்தது. அதை பத்தி பௌருளி ஆறை பத்தி எல்லாம் இளங்கோவடிகள் பேசியிருக்காரு. அதெல்லாம் அது வேற ஒரு சப்ஜெக்ட், அதுக்குள்ள நம்ம போக தேவையில்லை. அதை உறுதிப்படுத்தியிருக்காரு ஒரிசா பாலு அண்ணன். உள்ள போயிட்டு 50 கிலோமீட்டர்ல ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்திருக்காரு தன்னோட சொந்த காசுல. அவருக்கு அதுக்கு அரசியல் ரீதியா அவர் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணார். அவர் போய் பூம்புகார் இடத்துல கடலுக்கு அடியில இருக்கிற அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு புகைப்படங்களோட எடுத்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஒரு நகரம் அழிக்கப்பட்டிருக்கிறது, கடல் உள்வாங்கி கொண்டது, கடலால் முழுகடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்றாரு. அதே மாதிரி வேறொரு கட்டுரையில நான் வாசிக்கும் பொழுது, நம்ம மகாபலிபுரத்துல இருக்கு இல்லையா, அந்த மகாபலிபுரத்துல ஒரு கோபுரம் தான் இப்ப இருக்குது, அது மாதிரி 7 கோபுரம் இருந்ததாக ஒரு தகவல் இருக்கிறது. இப்படி எல்லாம் செய்திகள் இருக்கு. நம்ம அதுக்குள்ளெல்லாம் அப்புறமா போவோம். இப்ப மறுபடியும் அந்த நிலத்துல அதை பாத்தீங்கன்னா, அந்த யூ ஷேப்ல அந்த கடல் வெளியே இருக்கா, அந்த கடல் அந்த ஓரத்துல அந்த பார்டர் இருக்கு பாருங்க, அது வரலையும் அதுல இருந்து கொஞ்சம் தூரங்க ஒரு லைன் போட்டான். இதுல நான் அந்த மேப்பை கொண்டு வரல. சரி, அந்த லைன்ல இருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னு வச்சுங்களேன், அது என்னன்னா நெய்தல் நிலம். கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் நிலம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சையா அப்படியே அந்த நீங்க இப்போ குறிப்பா நான் எங்க சொல்லணும்னா, உங்களுக்கு நம்மளுடைய நாகர்கோவில் சைட்ல எல்லாம் போனீங்கன்னு வச்சுங்களேன், கடல் இருக்கும், கடல் தாண்டி கொஞ்சம் மலை இருக்கும், மலை தாண்டி கொஞ்சம் காடு வரும், காடு தாண்டி அதுக்கப்புறம் சமநிலங்கள் வரும். அப்போ அந்த கடல் சார்ந்த இடம் நெய்தல், அதுக்கப்புறம் மலை சார்ந்த இடம் குறிஞ்சி, காடு சார்ந்த இடம் முல்லை, அதுக்கப்புறம் மருதம் வருதுங்களா, அதுக்கப்புறம் பாலை. மொத்தம் 5 வகை நிலமாக நம்ம தமிழன் பிரிச்சான். 5 வகை நிலமாக பிரிச்சான். பிரிச்சது முக்கியம் இல்ல, ஏன்னா அதை வச்சுதான் எல்லாவற்றையும் அவன் வரையறுக்கிறான். நிலத்தை வைத்து இத்தனை அழகாக துல்லியமாக தெளிவாக யோசிச்சு பிரித்து அவற்றை எல்லாம் வகைமைப்படுத்தியது இந்த உலகத்துல எவனே கிடையாது. இத்தாலியில போய் பாருங்க, ரோமுடைய நாகரிகத்துல, கிரேக்க நாகரிகத்துல கிடையாது, சீனா நாகரிகத்துல கிடையாது, எகிப்திய நாகரிகத்துல கிடையாது. ஏன் சிந்துவெளி சமநிலை இப்ப பேசிட்டு இருக்காங்களா, அதுதான் உயர்ந்த நமக்கு கிடைக்கப்பட்ட தரவுகள்னு நம்ம கீழடிக்கு அலோகேட்டா பண்ண மாட்டான். நம்மளுடைய தரவுகளை கூட எடுத்து போய் பெங்களூர்ல வச்சுட்டான். புரியுதுங்களா? அவன் தனி தராத மாதிரி அதையே திருப்பி தர மாட்டான், அது வேற விஷயம். இப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நாம் யோசித்தே பார்க்க முடியாத அளவுக்கு நம்முடைய முந்து தமிழர்கள் எவ்வளவு அழகா பிரிச்சிருக்காங்க அந்த நிலத்தை.
கடல்ல இருந்து வந்தீங்கன்னா நெய்தல், அதன் பிறகு குறிஞ்சி, அதுக்கப்புறம் முல்லை, அதுக்கப்புறம் மருதம், பாலையை பத்தி நான் அப்புறம் பேசுறேன். இந்த 4 வகை நிலம் தான் சங்க இலக்கியம் சொல்லுது. இப்ப இதுல என்னடா சிறப்புன்னா, ஒரு பாடல் இருக்குல்ல, இதுவரையிலும் உங்களுக்கு வேற மாதிரி அந்த விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கும். பல் தோன்றி முன் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. சரிங்களா? இதுவரையும் நமக்கு என்ன சொன்னவங்க எல்லாம் அது எப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு 2 விதமான விளக்கங்கள் தரலாம். 2 விதமா. அறிவியல் ரீதியான விளக்கத்தை தான் நான் இன்னைக்கு தரப்போறேன் உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி சொன்னவங்க என்ன சொன்னா, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே நமது கல் என்பது மலை, மலை என்பது குறிஞ்சி நிலம், குறிஞ்சியிலிருந்து அதுக்கப்புறம் வந்து மண் தோன்றா, மண் என்பது காடு, காடு தோன்ற அது கல் கல் இது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே கல் அந்த குறிஞ்சியில இருந்து அதுக்கப்புறம் கீழே இறங்கி வரான் காட்டுக்கு, முல்லைக்கு வரான், முல்லையில இருந்து அதுக்கப்புறம் மருத நிலத்துக்கு வரான். அதுதான் மண். மண் என்றால் நிலம், சமநிலம். அதுக்கு அதாவது என்ன சொல்றாங்கன்னா, முல்லையில இருந்து அதாவது குறிஞ்சியில இருந்து அவன் மருதத்திற்கு இடம்பெயர்ந்தது. அப்படிதானே மனித இனம் அங்கதானே தோன்றுச்சு. மலைகள்ல இருந்தானே வரான் கீழே இறங்கி. கீழே வந்து விவசாயம் பார்த்தான் பாருங்க. அந்த நாகரிக வளர்ச்சி இருக்கு பாருங்க. அப்படி வரும்பொழுது முல்லையில் இருந்து அதாவது குறிஞ்சியில் இருந்து அவன் மருதத்திற்கு வந்ததைத்தான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றியது மொழி என்றான். எப்பொழுது அவன் சமதளத்திற்கு வந்து உழவு தொழிலை அவன் கற்று தன்னுடைய இனத்தை வளர்க்க ஆரம்பித்தானோ அப்பொழுதே அவனோடு சேர்ந்து உருவாகிவிட்ட மொழி தமிழ் மொழி என்று சொல்கிறார்கள். இதுதான் வந்து எல்லோருக்கும் தெரிவான ஒரு விளக்கம். சரி, இப்போ ஏழுமலையா மகாபலிபுரம் போடாதீங்க, மாமல்லபுரம் போட்டுங்கன்னு இருக்காரு. மகாபலிபுரத்துக்குன்னு போட்டீங்கன்னாலுமே அதுக்குள்ளேயே நிறைய கோளாறுகள் இருக்கு வரலாற்று செய்தியா. நீங்க மகாபலிபுரம்ன்றது வடமொழி சொல்லு என்று சொல்றீங்க, அந்த மாமல்லபுரத்துக்குள்ள வந்தாலுமே அது தனியா அவங்ககிட்ட பேசுறீங்க அதுல இருக்கிற பஞ்சாயத்தை. நல்லதுதான் நீங்க போட்டது. இப்போ அந்த இருக்கு இல்லையா, இதுல வந்து இது வந்து நீங்க செய்யுளுக்கு கொடுக்கிற இன்னொரு விளக்கம் என்று இன்று தமிழ் பெரியோர்கள் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். இதை எப்படா அறிவியல் பூர்வமா சொல்றது அப்படின்னா, நம்மளுடைய விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், இந்த பூமி எப்படி உருவாக்கப்பட்டது என்றால் கடவுள்லாம் உருவாக்கல. புரியுதுங்களா? தயவு செய்து சேப்பியன்ஸ் என்ற புத்தகத்தை வாசியுங்கள். அதே போன்று ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸோட புத்தகத்தை வாங்கி. இப்ப இந்த புத்தகம் இருக்கு, நான் அண்மையில அடிக்கடி எடுத்து வாசிக்கிற புத்தகம் இது. இந்த புத்தகம் வாய்ப்பு இருந்ததுன்னா கொஞ்சம் இந்த புத்தகத்தை வாசிங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் எழுதின என்ன புத்தகம்னா, பிரீஃப் ஆன்சர்ஸ் டு தி பிக் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ் புக்குங்க. ஃபர்ஸ்ட் டாபிக் அவர் எழுதி இருக்கிறது என்ன தெரியுங்களா? இஸ் தேர் அ காட். அதான் ஃபர்ஸ்ட் டாபிக். இஸ் தேர் அ காட், அதான் ஃபர்ஸ்ட் டாபிக். வாசிங்கன்னா ஒரு அழகான விளக்கம் தர, அதுக்குள்ள போவேன், அது தனி சப்ஜெக்ட். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த கல் தோன்றி மண் தோன்றா அந்த இது இருக்கு இல்லையா, அந்த இதுக்கு விளக்கம் வந்து அறிவியல் பூர்வமா எப்படி சொல்றது, அதுதான் இப்ப நான் சொல்றேன். அறிவியல் விஞ்ஞானிகள் எப்படி சொல்றாங்க, அந்த பூமி எப்படி உருவாச்சுன்னா, இட்ஸ் அ டஸ்ட் பார்ட்டிகல். எல்லாம் சேர்ந்து இறுகி பூமி உருவாச்சு. அதுக்கப்புறம் சூரிய குடும்பத்தை பத்தி சுத்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கோளோட ஒரு கோள் இடிச்சுது. இதெல்லாமே வந்து எவ்வளவு பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது. அப்படி பூமி உருவாகும் பொழுது முதலில் உருவானது எதுவென்றால் எது? கல்லு, மலை, பெரிய பெரிய மலைகள். அதற்கு பிறகு ஏற்பட்ட எரிமலை குழம்புகள் மூலமாகவும் தொடர்ச்சியாக அந்த பாறைகள் உருண்டதின் மூலமாகவும் மண் உருவாச்சு. அதற்கு அப்புறம் தான் 3வது நீர் உருவாகும். அதுக்கப்புறம் தான் அந்த நீர் உருவான பிறகுதான் உயிரினங்கள் உருவாகுது. உயிரினங்கள் உருவான பிறகுதான் எல்லாமே இங்க உருவாகுது. அப்ப அப்படி பாத்தீங்கன்னா கல், மண், அதுக்கப்புறம் தான் உயிரினங்கள். இப்ப இந்த பாடல் எடுத்து அதுக்கு பொறுத்துங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி மூத்த குடி தமிழ்மொழி. அறிவியல்லயும் அது பொருந்துதா? அதே மாதிரி இலக்கியம் சார்ந்தாலும் அது பொருந்துதா? அதுதான் அதோடைய சிறப்பு. அப்போ இவன் எப்படி அதை யோசிச்சிருக்கான் பாருங்க. எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமி எப்படி உருவாகி இருக்க முடியும், இந்த மொழி எப்படி உருவாகி இருக்க முடியும் என்று யோசித்தான் பார்த்தீங்களா? அதுதாங்க தமிழுடைய சிறப்பு. இதுல ஒரு பெரிய அநியாயம் நடந்திருக்கு. நம்ம கிட்ட எல்லாமே இருந்ததுங்க. திருமூலர் எழுதின அந்த திருமந்திரத்தை வாசிங்கன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் வந்து பொக்கிஷம். மருத்துவம் குறித்த நிறைய செய்திகள் அதுல இருக்கு. முதல்ல நம்ம வந்து அறுவை சிகிச்சையில நம்ம ஆள் பண்ணியிருக்கான். நம்ம கிட்ட அந்த அளவுக்கு
மூலிகைகள் இருந்திருக்கு, எல்லாத்துக்குமே இருந்து. அதற்கு பின்பு வந்தவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அதையெல்லாம் வாங்கி கொண்டு அதை அவர்கள் பெயர் கொண்டு எழுதி கொண்டு மூல நூல்களை அழித்து விட்டார்கள். அதற்கு காரணமானவர்களை அழித்து விட்டார்கள். அது காரணமானவர்களுக்கு படிப்பறிவே இல்லாம பண்ணிட்டாங்க. அதுதான் இங்க பிரச்சனை. அதனால என்ன ஆச்சுன்னா, அதற்கு பின்பாக அவை யாரெல்லாம் அதற்கு முக்கிய காரணங்களாக இருந்தார்களோ, தமிழர்களுடைய அந்த பங்களிப்பும் அவருடைய செயல்திறனும் அவங்களுடைய அறிவும் தொடர்ந்து அழிக்கப்பட்டே வந்து கொண்டது. இந்த காலத்தை நீங்க எடுத்து பின்னோக்கி பாத்தீங்கன்னா, அண்மையில கூட ஒரு மீட்டிங்ல ஒரு கருத்தரங்குல இதே ஒரு கருத்தை வந்து வேறொரு தோழர் வந்து முன் வச்சார், ஆதாரப்பூர்வமா முன் வச்சார். இந்த இது இப்போது காலகட்டத்துல இந்த திறமைகள் எல்லாம் இதையெல்லாம் அவர்கள் தனதாக மாற்றிக்கொண்டு மூல நூல்களை அழித்து விட்டு அவர்கள் பெயர்களை போட்டுக் கொண்டார்கள். இப்ப நமக்கு கிடைச்சது இல்ல வள்ளுவம். அந்த வள்ளுவத்துல கடவுள் வாழ்த்துன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுவே கொஸ்டின் மார்க். அது திணிக்கப்பட்டதாக ஒரு கருத்து இருக்கு. அதை பத்தி பேசின பெரியோர்கள் எல்லாம் இருக்கிறார். இந்த வள்ளுவம் இருக்குல்ல, ஏன்னா இப்ப பாருங்க, இதை பத்தி பேசுறதுக்கு 7:22 ஆயிடுச்சு. இன்னும் நான் கல்லணை பத்தி பேசணும், தஞ்சை பெரிய கோயிலை பத்தி பேசணும், நிறைய இருக்குது. யோசிச்சு பாருங்க, கல்லணை எல்லாம் பத்தி இதெல்லாம் பகுதி 2 தான் வைக்கணும் அடுத்தது. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இப்போ இந்த 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 தரவுகள் இருக்குது இல்லையா, இது எல்லாமே வந்து தமிழனுடைய சொத்தாகிறது. நம்மளுடைய இந்த யோகான்னு சொல்லி இன்னைக்கு ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அது ஓக கலை, நம்மளுடைய கலை, வர்ம கலை, நம்மளுடைய கலை. இங்க இருந்துதான் வர்ம கலை, என்னது ஷாலினா சைனாவுல இன்னைக்கு கத்து கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, குங்ஃபு, கராத்தே எல்லாம், அதெல்லாம் வர்ம கலையினுடைய, அதுக்கு ஒரு தாய் வந்து பாத்தீங்கன்னா வர்ம கலை தான். போதி தர்மர் இங்க இருந்துதான் போனார். அதற்கான ஆதாரங்கள் ஏன் இது ஆதாரங்கள் இருக்குதுன்னா, போதி தர்மர்னு ஒருத்தர் இருந்தாரு தெரியுமாடான்னு சைனாக்காரனாண்ட சைனாவில போய் கேட்டேன். அவனுக்கு தெரியுது. ஆமா, எங்களோட காடுன்றான், எங்களோட குருங்கிறான். ஒரு பேனல், பிஎல்சி பேனல் கமிஷனிங்காக வந்திருந்தான் ஒரு தம்பி, அவன் சைனாக்காரன். நாங்க 2 பேரும் ஈவினிங் வேலை முடிச்சிட்ட பிறகு என்ன வேலை, இது எதனா பேசிட்டு இருக்க வேண்டியது. அப்பதான் கேட்டேன், போதி தர்மர் உனக்கு ஒருத்தர் தெரியுமாடா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ண பிறகு தெரியும், அவர் மலையில இருக்காரு, நான் கூட எதனா வருஷத்துக்கு எப்பனா ஒரு முறை போய் பார்ப்போம் அவரை. 3 கடவுள்கள் வச்சிருக்காங்க, புத்தா அது கூட சேர்த்து போதி தர்மரையும் வச்சிருக்காரு. அதான் சொன்ன, அவர் எங்க ஊருக்காரரா, காஞ்சிபுரம் பக்கத்துல தான் அவரு சொந்த ஊரா அப்படின்னு சொன்னா சிரிக்கிறான். அவன் ஒத்துக்க மாட்டான். புத்தரே வந்து இந்தியாவில இருந்து வந்தாருன்னா ஒத்துக்க மாட்டான் அவன். ஆனா எங்க சொத்துன்னுவான். அது வேற விஷயம். ஏன் இதை சொல்றேன்னா, இத்தனை பொக்கிஷமாக அவர்கள், அதாவது என்ன சொல்றேன்னா, வெல் செட்டில்டா வாழ்ந்தவங்க தமிழ், வெல் செட்டில்டா வாழ்ந்தவன். அதனாலதான் இந்த கீழடியில போய் கண்டுபிடிப்பு எடுக்கும்போது அதுல இருந்து பொருள்கள் எடுத்தாங்கல்ல, அதுல விளையாட்டு சாமான்கள் கிடைச்சதுங்க. விளையாட்டு சாமான்கள் கிடைக்குது. எப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 3000 வருஷத்துக்கு முன்னாடி விளையாட்டு சாதனங்கள் கிடைக்குது. அப்போ விளையாட்டு சாதனங்கள் அவனுக்கு கிடைக்குதுன்னா அவனுக்கு எவ்வளவு நேரம் கிடைச்சிருக்கணும், அவனுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷ மகிழ்ச்சியில இருந்திருப்பான். அப்படி இருந்தா தானே விளையாட முடியும். நாளைக்கு சாப்பாடு இல்லையேன்னு பசியில இருக்கான், எப்படிங்க விளையாடுவான்? யோசிச்சு பாருங்க. நாளைக்கு சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதான்றவன் எப்படி விளையாடுவான்? அப்போ அதுக்கெல்லாம் அவன் செட்டில் ஆகியிருக்கிறான். கழிவறைகள் கட்டி இருக்கிறான், அந்த தண்ணியை எடுத்துன்னு போறான். நீர் மேலாண்மை, கல்லணை ஒண்ணு போதாதான், அழகா பானையை சுட தெரிஞ்சிருக்கிறாங்க. நெருப்பை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்து வைத்திருக்கிறான் தமிழன். உலோகங்கள் இன்னைக்கு தானே தெரியுது நமக்கு. அவன் பேசுறான்ல, ஸ்டோனேஜ பத்தி பேசுறான் இல்ல, ஸ்டோனேஜ்ல இருக்கலாம் முன்னாடியே நம்ம முப்பாட்டன் எல்லாம் இரும்பெல்லாம் பயன்படுத்தி பக்காவா பண்ணிருக்கு ஆயுதங்கள். அப்படியே பேசிக்கிட்டே போலாங்க, நிறைய இருக்கு. கல்லணையை பாத்தீங்கன்னா 1000 வருஷத்துக்கு மேலதானே இருக்குது. நீங்க எப்பனா ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கல்லணையை போய் பாருங்க. ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா வருதுங்க தண்ணி. நீர் மேலாண்மையை பத்தி சொல்றேன். ஃபோர்ஸ்ஃபுல்லா வருது. அதை தடுத்து ஒரே வழியில விட்டுருந்தான்னா அது சாதாரணம். எங்க ஆள் என்ன பண்ணி, கரிகாலன் என்ன பண்ணிருக்கான், 5 பிரிக்கிறான். இந்த 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 இடத்துக்கும் போனோம், தஞ்சாவூர் சைடுக்கும் போனோம், இந்த சைடுல எப்படி திருச்சி தாண்டி இந்த சைடுல என்ன இருக்குது கரூர், அந்த சைடுக்கும் போனோம், சென்ட்ராவும் போனோம், அப்படின்னு 5 வழியா பிரிக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம்.
அப்ப இன்னைக்கு இருக்கிற சிவில் இன்ஜினியர் இருந்தாங்களா? இன்னைக்கு இருக்கிற காங்கிரீட் இருந்ததா? இன்னைக்கு இருக்கிற டிஎம்டி ராட் ஆடு போடுறாங்களா? அதெல்லாம் இருந்ததா? எப்படி கட்டியிருப்பான்? யோசிச்சு பாரு. கொண்டாட வேண்டிய தமிழருடைய பெருமை, கொண்டாடப்பட வேண்டிய பெருமைகள். ஆனா இது நமக்கு பத்தாதுங்கிறேன். இது நமக்கு பத்தாது. நீங்க போயிட்டு பக்கத்துல இருக்கிற மாநிலங்கள்ல டேய் நீ பேசுற மொழியில பாதி தமிழ் வார்த்தைகள் தான் சொன்னா ஒத்துக்க மாட்டான். கர்நாடகாவில தான் இருக்கேன், நான் பெங்களூர்ல தான் இருக்கேன். அவன் பேசுற மொழியில அவன் பேசுற பாதி வார்த்தை தமிழ் வார்த்தைகள் தான், தூய தமிழ் வார்த்தைகள். நிறைய வார்த்தைகள் சொல்லலாம். அதே மாதிரி ஆந்திராவுக்கு போனீங்கன்னா அவங்க மொழியில இருக்கும். மலையாளத்துல 75% தமிழ் வார்த்தைகள். ஆனா தமிழ்னு ஒத்துக்க மாட்டான், தமிழை சேர்த்துக்க மாட்டான், தமிழ்ல இருந்தா உருவாச்சுன்னு ஒத்துக்க மாட்டான். ஆனா ஒன்னே ஒண்ணு, என்னுடைய தகப்பன்கள், என்னுடைய அண்ணன்கள், என்னுடைய முப்பாட்டன்கள் எல்லாம் போராடி ஒரே ஒரு இதுல ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. என்ன விஷயம்னா, இந்த மொழியை இந்த கலப்படம் செய்யறதுக்காக அந்த மொழியை அந்த 18+12 மாத்தணும்னு நினைச்சாங்க பாத்தீங்களா? அங்க நீ கைய வைக்க கூடாதா, வெட்டிடுவாண்டான்னு சொல்லியிருக்காங்க, வச்சிருக்காங்க. அதுதான் சிறப்பு. இல்லைன்னா என்ன ஆயிட்டு இருக்கும், நமக்கு அந்த 518 எழுத்துக்கள் சமஸ்கிருதத்துல தான் தமிழ் உருவாச்சுன்னு நம்மள சோழிய முடிச்சிருப்பான். அதுல இன்னைக்கும் நம்ம ஆளுங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இது இன்னைக்கு நம்ம மொழியின் எல்லாரும் ஒன்னா சேர்றோம். அது உண்மை, ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். அது யாரா இருந்தாலும், எந்த கட்சியாக இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும், எந்த ஜாதியாக இருந்தாலும் விட்டுக் கொடுப்பதில்லை. மொழி என்றால் ஒன்றாக சேருகிறோம். அது உனக்கும் எனக்கும் இன்றைக்கு பந்தம் கிடையாது. நம் மரபு அணுக்களில் நம்முடைய தாத்தன், முப்பாட்டன், பாட்டன் எல்லாம் தொடர்ச்சியாக கடத்தி கொண்டிருக்கிறானே. இதுதான் நம்மளுடைய அந்த இனத்தில், நம்முடைய தசை நாளங்களில், இரத்த நாளங்களில், செல்களில் எல்லாம் பொதித்து வைக்கப்பட்டிருக்கிறது தமிழ் என்கின்ற மரபு. அது தானாகவே வருங்க. அதனால்தான் ஜல்லிக்கட்டுக்கு நம்ம கடற்கரையிலே அவன் எந்த இனம் என்று பார்க்கவில்லை, எந்த மதம் என்று பார்க்கவில்லை, எந்த ஜாதி என்று பார்க்கவில்லை, எந்த கட்சி என்று பார்க்கவில்லை. திரளாக இளைஞர்கள் வந்தாங்க. மாட்டுத்தாவணியில போராடினாங்க, மதுரையில போராடினாங்க, கன்னியாகுமரியில போராடினாங்க, பெங்களூர்ல போராடினாங்க, லண்டன்ல போராடினாங்க, அமெரிக்காவில போராடினாங்க, ஆஸ்திரேலியாவில போராடினாங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த தமிழ் மரபு என்கின்ற அந்த மரபணு நம்முடைய ரத்தங்களில் இன்றும் ஓடிக்கொண்டிருக்க. அதுதான் அதற்கு காரணம். என் அன்பு தோழமைகளே, ஒரு மொழியை மொழியாக கருதாதீர்கள். நான் இறுதிக்கு வந்து விடுகிறேன். இன்னும் 2 நிமிடங்கள் இருக்கின்றன. பேச வேண்டும் என்றால் நிறைய பேசிக்கொண்டே போகலாம். ஸ்லைட்ல போட்டதே நிறைய நான் பேசல, சரிங்களா? அதே மாதிரி அந்த கடல் புறால நேவல் பத்தி பேசலாம். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். ஒரே ஒரு 5 நிமிஷம் ஒன்னும் அதிகமா எடுத்துக்கிறேன், தவறா நினைச்சுக்காதீங்க. அதை மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லிட்டு போயிடுறேன். இந்த கடலுக்கு நீங்க போனீங்கன்னு வச்சுங்களேன், இதை மட்டும் நான் சொல்லிட்டேன். கடலுக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 10 கிலோமீட்டர் உள்ள போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுமே தெரியாதுங்க. கடல்ல பயணிச்சிருக்கேன் நான் பயணிக்காத மோடு கிடையாது. ஹெலிகாப்டர்ல போயிருக்கேன், ஏரோப்ளைன்ல போயிருக்கேன், ஷிப்ல போயிருக்கேன், ட்ரெயின்ல போயிருக்கேன், பஸ்ல போயிருக்கேன், நடந்து போயிருக்கேன், ஷேர் ஆட்டோல போயிருக்கேன், சைக்கிள்ல போயிருக்கேன், எல்லாத்தையும் போயிருக்கேன். ஏன்னா கடல்ல ஏன் குறிப்பா சொல்றேன்னா, அது உள்ள போனோம்னா ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஒண்ணுமே தெரியாது. சுத்தீரி தண்ணி தான் இருக்கும். ஒரு 50 கிலோமீட்டர் போயிட்டீங்கன்னு வச்சுங்க, 50 கிலோமீட்டர் போயிட்டீங்கன்னு வச்சுங்க, எங்கேயுமே வெளிச்சமே இருக்காது, ஒண்ணுமே தெரியாது. இப்போ நீங்க இதுல சரியான நாட்டுக்கு போகணும், சரியான கரைக்கு போகணும். எப்படி போவீங்க? இன்னைக்கு காம்பஸ் இருக்கு, ரேடார் இருக்கு, இன்னைக்கு சேட்டலைட் இருக்கு, எல்லாமே இருக்கு. இன்னைக்கு இருக்கு. 19ஆம் நூற்றாண்டில் இருந்து அறிவியல் முன்னேற்றம் மிக அழகாக இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. எல்லாம் இன்ஜினியருங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா என் தமிழன் 10ஆம் நூற்றாண்டு, 7ஆம் நூற்றாண்டு, 5ஆம் நூற்றாண்டு, 4ஆம் நூற்றாண்டு, அந்த நூற்றாண்டுகளிலேயே கடல் தாண்டி போய் நாட்டை பிடிச்சவன். அவங்ககிட்ட என்ன இல்லைங்க, டைம் மேனேஜ்மெண்ட். எந்த நேரத்திற்கு எதை செய்ய வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். எந்த நேரத்தில் காற்றடிக்கும், எந்த நேரத்தில் மழை பெய்யும். இந்தியாவில், தமிழ்நாட்டுல இல்ல, அந்த நாட்டுல எப்படி இருக்குன்றதை இவன் கணிச்சு வச்சிருந்தான், தெரிஞ்சு வச்சிருந்தான். வானவியல் சாஸ்திரம் அவனுக்கு தெரியும். நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கை எந்த திசையில் இருக்கிறது என்பதை தெரிந்து வைத்திருந்தான். நீங்க பாக்குறமே இந்த என்னது நவகிரகங்கள், இது அது அதெல்லாம் கிடையாது. அதை விட தாண்டி இவனோட அறிவு இருந்ததுங்க. இதெல்லாம் சும்மா, அதெல்லாம் தாண்டி அவன் அறிவு பயங்கரமா இருந்தது. என் அன்பு ஐயா ஈரோடு தமிழன் ஐயாவோட பேசிட்டு இருக்கும்போது ஒரு முறை சொன்னாரு, கிளியோபட்ரா இருந்தாருங்கல்ல, கிளியோபட்ரா அவங்க பிசி தானே,
கிறிஸ்து பிறப்பதற்கே முன்னாக இருந்தவங்க தானே. அவங்களுடைய அரசவையில ஒரு தமிழன் இருந்தான்ட்டு ஒரு நாவல் ஆசிரியர், ஆப்பிரிக்காவில வாழ்ந்த நாவல் ஆசிரியர் எழுதுறாங்க. ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதிகமாக கம்யூனிகேஷன் சிஸ்டமும் தொலைபேசியும் வளராத காலத்திலேயே லியோ டால்ஸ்டாய் வள்ளுவரை பார்த்து சிறுகதை எழுதுறாரு. அப்படி இருக்கும்போது அங்க இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும்? இங்க இருந்து வணிகம் செய்துட்டு வருவான், எகிப்துக்கு போயிட்டு வருவான் நம்ம வணிகர்கள், அங்க இருந்து இங்க வருவான் வாணிபத்துக்கு. தஞ்சை பெரிய கோயில்கள்ல ஒரு சிற்பத்துல ஒரு யூஎஸ்ல இருந்து யூகேல இருந்து ஒருத்தன் வந்து அதை வந்து படம் பிடிச்சு அவன் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்றான். யூடியூப்ல இருந்தா போய் பாருங்க. அவன் சொல்றான், 10ஆம் செஞ்சுரியில வந்து இது செதுக்கப்பட்டதுன்னு சொல்றீங்க, அதுல பார்த்தா ஒருத்தன் ஹேட் போட்டு ஒருத்தன் இருக்கிறான், நீட்டா மீச வச்சு ஒருத்தன் இருக்கிறான், இதெல்லாம் எப்படா சாத்தியம்னு கேக்குறான். எப்படிடா சாத்தியம்னு கேக்குறான். அப்போ அந்த நேரத்தில் சோழர்கள் ஆண்ட காலத்தில் சைனாக்காரன் இங்க வந்திருக்கான், வந்து வாணிபம் பண்ணிட்டு போயிருக்கான். ரோமாபுரியில இருந்தோம், கிரேக்கத்துல இருந்தோம் வந்துட்டு போயிருக்கான். எப்படி தெரியுமா அவன் கடல்ல போனா? யாரை நம்பி தெரியுமா போனா? அதுக்குதான் வேல்பாரியை படிங்கன்னு சொல்றேன். வேல்பாரியினுடைய ஒரே ஒரு ஒற்றை நாடியை நான் சொல்லுகிறேன், ஒரே ஒரு மைய புள்ளி, அந்த மைய கருத்தை வைத்துதான் அந்த கதை நகர்கிறது. அதை மட்டும் சொல்லுகிறேன், முடிந்தால் படியுங்கள் அதை. தேவாங்குன்ற ஒரு விலங்கு சின்னதா இருக்கும். இப்ப அது யாருமே உங்களுக்கு நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க. மிருக காட்சி சாலையில கூட இருக்குதான்னே தெரியல. ஏன்னா நான் குழந்தையா இருக்கும் போது தேவாங்குடைய அதோடைய முடியை எடுத்தோ ஏதோ ஒண்ணு எடுத்து தாயத்து கட்டினாங்கன்னா நமக்கு உடல் உபாதைகள் வராதுன்றது ஐதீகம். எங்க அம்மா எனக்கு கூட கட்டியிருக்காங்க. அதாவது என் வயது ஒத்தவர்கள் யாராவது இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். தேவாங்கு, அந்த தேவாங்குக்கு ஒரு சிறப்பான பண்பு இருக்கு. அதை நான் சொல்லிட்டேன்னா நீங்க அந்த நாவலை வாசிக்க மாட்டீங்க. அதனால நான் சொல்ல மாட்டேன். அது தேவாங்கு பத்தின என்ன சிறப்பம்சன்றதை நீங்க போய் வேல்பாரி படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்ல விரும்ப மாட்டேன். ஆனா என்னுடைய சோழனும் பல்லவனும் எப்படி கடல் கடந்து நாடுகளை பிடித்தார்கள், அதுல கூட ஒரு சிறப்பு இருக்குதுங்க. சோழன் எல்லாம் சாதாரணமா நினைச்சிடாதீங்க. எப்படின்னா ஆமைகளை வைத்து இந்த நேவல் சிஸ்டத்தை அவங்க இயக்குனாங்க. ஆமைக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அது வந்து எந்த இடத்துக்கு போகணும்ன்றதை அது கரெக்டா காமிச்சிடும். ஆமைகளை தான் வச்சு பயன்படுத்தணும். நம்பாளுக்கு பெருசா பாலன் இதை எழுதுற படிக்கணும், நிறைய படிக்கணும். இன்னும் பத்தல, படிக்கிறது பத்தல, இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது, படிக்க வேண்டியது இருக்கு, நிறைய இருக்கு. இப்போ ஆர் பாலகிருஷ்ணன் அண்ணன் எழுதியிருக்காங்கல்ல, சிந்து வழியில் இருந்தனடா எழுதுறீங்க வரலாற்றை, அது இல்லடா, அது தப்புடா. நம்மளுடைய வைகை நதியில இருந்து எழுதணும்டா, அங்க இருந்தாண்டா ஆதிசநல்லூர்ல இருந்து உங்களோட ஆராய்ச்சியை தொடங்கணும், அங்க இருந்தாண்டா இங்க போச்சுங்கிறார். இதுக்கு ஆதாரபூர்வமா வைக்கிறார். 2 புத்தகம் அவரது இருக்கு. படிக்கணும், நிறைய படிக்கணும். தரவுகள் தேவைப்படுது. படிக்கிறதோடு நிறுத்திக்காம அதை பரப்பணும். அதுக்கு புது புது ஆராய்ச்சிகள் தேவைப்படும். என் கூட இருக்கிற சமகால என் கூட பயணித்துக் கொண்டிருக்கின்ற அண்மையில் போன வாரத்தில் நாங்கள் 3 புத்தகங்களை வெளியிட்டோம். அதுல ஒரு பொக்கிஷமான ஒரு புத்தகம் இருக்கு. 5000 ஆண்டுகளுக்கு முன் தமிழன்ற ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்தை எழுதினவர் இப்பொழுது சமகாலத்தில் என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சிவில் இன்ஜினியர் பேராசிரியர். சுமேரிய நாகரிகம் குறித்து எழுதியிருக்கு. சுமேரியர்கள் பேசியது தமிழ் தாண்டா நான் அடிச்சு ஆணித்தரமா சொல்றாரு அந்த புத்தகத்துல. எனக்கு போன வாரம் ஒரு 2 நாளுக்கு 3 நாளுக்கு முன்னாடி என்னை பாக்குறதுக்கு பெங்களூருக்கு வந்திருந்தார். வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ண பாத்தீங்கன்னா பிரமிச்சு போயிட்டேன் நான். என்னடா, இப்போ நாங்க 3 பேர் சேர்ந்து ஒரு சின்னதா டீம் ஃபார்ம் பண்ணிருக்கோம். என்னடான்னா, இண்டஸ் சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய தேடல் என்கின்ற ஒரு தலைப்புல நாங்க 3 பேரு அதை வச்சு ஒரு சின்னதா ஆராய்ச்சி பண்ணலாம், அதை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போலாம் அப்படின்ட்டு நாங்க 3 பேர், நானு, புருஷோத்தமன் ஐயாவும், இன்னொரு நண்பர் பாலசுந்தரம் என்ற தோழர், நாங்க 3 பேரும் சேர்ந்து பண்ணலான்றோம். எங்களுக்கு ஏதோ எங்க அறிவு கெட்டின மாதிரி என்னென்ன பண்ண முடியுமோ. ஏன்னா இதெல்லாம் தேவைப்படுகிறது. மிசோரம் போனீங்கன்னா அங்க ஒரு கல்வெட்டு இருக்கு, தமிழ் கல்வெட்டு இருக்கு. அங்க ஒரு ஊர் நம்ம ஊர் இருக்கு. துருக்கி போனீங்கன்னா அங்க நம்ம ஊர் இருக்கு. மேப்லயே நீங்க பாக்கலாம். பாகிஸ்தான்ல கொர்க்கைன்னு ஒரு ஊர் இருக்கு. முஸ்லிம்னு ஊர் வேற ஒரு இடத்துல இருக்கு. இந்த மாதிரி ஆப்பிரிக்கால பாத்தீங்கன்னா நம்ம ஊர் இருக்கு. ஏன் நீங்க இவ்வளவு தூரம் போறீங்க? ஆப்பிரிக்காவில நான் நைஜீரியாவுக்கு போனேன். நைஜீரியாவுக்கு போகும்போது அங்க ஒரு ட்ரைபு மொழி பேசுறாங்க. அந்த மொழியில வான் கூப்பிடுறதுக்கு வாதான். ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். என்ன கேலி பண்றானுங்கன்னு நினைச்சேன். என்னோட சபார்டினேட்ஸ் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்.
அவன் யாரையோ ஒருத்தரை கூப்பிடுறான், அவங்க ஆளுங்களை, அவங்க ட்ரைப் ஆள, ஏய் வா வான்னு கூப்பிடுறான். நேரம் கடந்துகிட்டே இருக்கு, 6 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. வா வான்னு கூப்பிடுறான். நான் தூரம் நின்னு நான் வேற எதையும் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். வா வான்னு கூப்பிடுறான், நம்மளதான் கூப்பிடுறான். திரும்பி திரும்பி பார்த்தா அவன் வேற யாரையும் கூப்பிடுறான். நான் கிட்ட போனேன், டேய் என்னடா பேசுன அப்படின்னு. அவன் வான்னு கூப்பிட்டேன். எந்த மொழியிடா பேசுனேன்? என்னோட யோர்பா மொழியில பேசினேன். யோர்பா மொழி எங்களோட ட்ரைப் மொழி. மற்றும் 3 அவங்களுக்கு வந்து உலகத்திலே அதிகமான மொழிகள் இருக்கிற நாடு வந்து நைஜீரியாங்க. கணக்கு பிரகாரம் நீங்க போய் பாத்தீங்கன்னா கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, 600 சொச்ச லாங்குவேஜ் அவங்க பேசுறாங்க. ஒரு ட்ரைப்ஸ் வந்து ஆண்கள் ஒரு மொழி பேசுவாங்க, பெண்கள் ஒரு மொழி பேசுவாங்க. இப்படிப்பட்ட சிறப்பெல்லாம் இருக்குது நைஜீரியாவுக்கு, அது வேற விஷயம். ஆனா பிரதானமாக 3 மொழிகள் பேசப்படுகின்றன. காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷ் இருக்கு. அதுல ஒரு லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா யோர்பா. அந்த யோர்பா மொழியில அவன் கூப்பிடுறான் வான்னு. நான் கேட்டேன், என்னடா என்னோட மொழியில கூப்பிட்டேன் அப்படின்னா, டேய் தமிழ்லயும் வான்றது நாங்க வான் தான்டா கூப்பிடுவோம் கம்முன்றதுக்கு அப்படின்னு. அவனுக்கும் பிரமிப்பு, எனக்கும் பிரமிப்பு. இன்னொன்னு, அதுக்கப்புறம் நான் சும்மா எனக்கு தெரிஞ்ச, நான் ஆராய்ச்சியாளர்லாம் கிடையாது. நான் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் ஆபீஸ்க்கு வந்துட்டு பெரிய மேப் ஒண்ணு வச்சிருப்பேன். அந்த உலக மேப்ல எடுத்து நைஜீரியாவுக்கு நேரா ஒரு கோடு ஒண்ணு போட்டேன். அது எங்க வந்து முடியுது பாத்தீங்கன்னா, நேரா தமிழ்நாட்டுல வந்து முடியுதுங்க. நீங்க மேப் எடுத்து நீங்க பாருங்க, நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா, இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு நைஜீரியாவுடைய ஒரு கோடு எடுத்து அப்படியே நேர் கோடு போட்டீங்கன்னா உங்க மேப்ல அது தமிழ்நாட்டுல வரும், இந்தியாவுல. தட்ப வெப்பநிலை அதே வெப்பநிலை. அங்க வேப்ப மரம் இருக்கு, அங்க எருக்கம்பூ இருக்கு, எருக்கஞ்செடி இருக்கு, அருகம்புல் இருக்கு, மாமரம் இருக்கு, பிரதானமா பனை இருக்கிறது முக்கியமா. பனை கல்லு சாப்பிடுறாங்க, சிறப்பான கல்லு அங்க கிடைக்குது, கலப்படம் இல்லாத கல்லு கிடைக்குது. இதெல்லாம் நான் பார்த்து வியந்த அந்த சீதோஷ்ண நிலை, தட்ப வெப்பம், இவ்வளவு ஆச்சரியம். இதை விட இன்னொன்னு, மார்க்கெட்டுக்கு ஒரு நாள் போனேன். அங்க போனா முருங்கை விதையை வித்துட்டு இருந்தாங்க. என்னடான்னு கேட்டா அது மெடிசன் ஆகும். சரி ஓகே ரைட், இது என்னோட பேர் என்னடான்னு கேட்டேன். அவன் சொன்னா பொட்டானிக்கல் நேம் சொன்னான். அதுக்கப்புறம் அவனுடைய ட்ரைப்ஸ் மொழியில பேர் சொன்னான். பொட்டானிக்கல் நேம் சொன்ன உடனே எனக்கு இன்னொரு ஆச்சரியம். என்னடான்னு பார்த்தா நம்ம ஊர் பேர். என்னடா அப்படின்னு பார்த்தா அவன் சொல்றான், இப்பயும் போய் நீ கூகுள்ல சர்ச் பண்ணி பாரு, இதுக்கு பேர் என்ன தெரியுமா, முருங்கே ஒலிஃபியா. போய் நீங்க ஒன்னா சர்ச் பண்ணி பாருங்க. முருங்கைக்குடைய பொட்டானிக்கல் நேம் வந்து முருங்கே ஒலிஃபியா. அதான் நான் சொன்னே, நாங்க முருங்கைன்னு தான்டா சொல்லுவோம், தமிழ் வார்த்தைடா அது முருங்கை. யார் பாம்பேல போனீங்கன்னா முருங்கை காய்ச்சி தூங்க எவனும் பயன்படுத்த மாட்டான், பயன்படுத்த தெரியாது. தமிழ்நாட்டுலதான் அது சாம்பாரின் மூலமாக பயன்பாட்டுக்கு அதிகமாக இப்போ எல்லா இடத்துக்கும் பரவி இருக்கு. ஆனா முருங்கைக்காயும் முருங்கைக்கீரையும் முருங்கை விதையும் அப்படிப்பட்ட ஒரு மூலிகை, பொக்கிஷமான மிக சிறப்பான மூலிகை. எதுலையுமே கிடைக்காத அயன் அதுல கிடைக்கும். நீங்க விட்டமின் டேப்லெட் எல்லாம் போட தேவையில்லை, அது வேற விஷயம். ஏன் இதை சொல்றேன்னா, இத்தனை தகவல்கள் உலகெங்கும் நான் போன கண்ட்ரியில வெளியே நான் பார்த்ததுலயே இவ்வளவு இருக்குதுங்க. தாய்லாந்துல இருக்கு தரவுகள் மொழி சார்ந்து. அங்கோர்வாட் போனீங்கன்னா அங்க இருக்கு, மலேசியாவுல இருக்கு, சிங்கப்பூர்ல இருக்கு, மொரீஷியஸ்ல இருக்கு. அண்மையில ஒரு செய்தி வாட்ஸ்அப்ல வந்தது, நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறேன். ஆஸ்திரேலியாவில் ஒரு சாரார் ட்ரைப்ஸ் பேசுகின்ற பல சொற்கள் தமிழ் சொற்கள். அவங்க எல்லாம் நகரத்துக்கு வரவே மாட்டாங்க. அதனாலதான் இந்தியாவுல வந்து இவரு பாலகிருஷ்ணன் அண்ணன் தான் சொன்னார்னு நினைக்கிறேன், இந்தியாவுல அவனுக்கு படையெடுத்து வந்ததே வாஸ்கோடகாமா வந்தான்ல, எதை நினைச்சு வந்தான்னு நினைக்கிறீங்க? அவன் நார்த்துக்கு போகணும்லாம் வரல, தமிழ்நாட்டுக்கு வரணும்னு வந்தவன். அவன் முதல் முறை வரும்போது மாத்தாண்டம் என்பவர் அடித்து விரட்டினாங்க அவங்கள. போர்ச்சுகீசர்கள் டச்சுக்கு வந்த போது அவனுடைய அவனோட கப்பல்லாம் அடிச்சு ஒழிச்சிட்ட பிறகு அவன் பயந்துட்டான். பயந்து போய் சொல்லிதான் வாஸ்கோடகாமா நேரா கோவால போய் இறங்கினான். அவன் எதை தேடிக்கொண்டு வந்தான் தெரியுமா? இந்தியாவுக்கு வழி கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்ததே அவன் தென்னகத்துக்குத்தான். காரணம் என்னன்னா, தென்னகம் செல்வ செழிப்போடு இருந்தது. அப்பயே நம்ம முத்து ஏலம் இந்த வாசனை திரவியங்களையும் முத்தையும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். விலை உயர்ந்த முத்து தமிழ்நாட்டு முத்து தாங்க, தூத்துக்குடி முத்து தான், பெருமை கொள்ளலாம். பேர்ல் சிட்டி இருந்தோம், செல்வ செழிப்போடு இருந்தோம். வைரம் வைடூரியம் எல்லாம். கிருஷ்ணதேவராயர் அவருடைய வாழ்க்கை வரலாறு நீங்க படிச்சீங்கன்னா, இப்ப தாழின்னு சொல்லுவோம் இல்லையா, பெருசா இருக்கும் பாருங்க, ஒரு ஆளையே உள்ள, ஒரு 2 ஆளை உள்ள உட்கார வைக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். அந்த தாழில 10-15 தாழிகள் வைர வைடூரியங்கள் செல்வங்கள் பொன் செல்வங்கள் கொடுத்ததாக, திருப்பதிக்கு கொடுத்ததாக தரவு இருக்கு, புத்தகத்துல படிச்சிருக்கேன். அதெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல.
அதெல்லாம் பத்தி பேச தேவையில்ல. இப்ப இதெல்லாம் எங்க இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் தமிழனுடைய இன்னைக்கு நம்ம மொழிவாரியமா பிரிச்சு நம்மள சுருக்கிட்டாங்க. ஆனா தமிழனுடைய பரம்பரை என்பதும் அவனுடைய செல்வ செழிப்பு என்பதும் அவனுடைய இனம் என்பதும் அவனுடைய நிலம் என்பதும் பெருசுங்க, ரொம்ப பெருசு. அதெல்லாம் ஒழிச்சு கட்டணுன்றதுக்காக தான் வரலாற்றுல நிறைய அதெல்லாம் வேணாம். இது பேசினா இது ரெக்கார்டிங் ப்ரோக்ராம், அதெல்லாம் தனியா பேச வேண்டிய செய்திகள். இப்படி தொடர்ந்து இந்த மேலாண்மைகள் குறித்து பேச வேண்டும் என்றால் இது ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் பின்பாக தமிழனுடைய மேலாண்மை இருக்கிறது. தஞ்சை பெரிய கோயில் இருக்க, தஞ்சை பெரிய கோயில் கட்டினதுல கட்டின அந்த அந்த இவர் இருப்பார்ல, ஸ்தபதி இருப்பார்ல, ஒரு கோயிலை கட்டுறாங்கன்னா அந்த அதுவும் வடச்சொல் தான் ஸ்தபதி, வேற வழி இல்லை. சரி நான் சொல்லிடுறேன், வேற யாருன்னா அதுக்கப்புறம் செய்தி போட போறீங்க. வடச்சொல் சொன்னதுக்காக அதையும் சொல்லிடுறேன். அந்த அந்த கட்டடக்கல நிறுவனர் பேரை அவருடைய கல்வெட்டுல எழுதுறார் சோழ மன்னர். அவருக்கு அவ்வளோ சிறப்பு செய்யப்பட்டது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? இன்னைக்கு சாதாரணமா நம்ம வீடு கட்டினவனுடைய பேரை நம்ம வீட்டுல எழுதுவோமா? கொத்தனார் பேரை யாருன்னா எழுதிருக்கீங்களா? இன்னைய வரையும் எத்தனை பேர் வீடு கட்டியிருப்பீங்க? எழுதிருக்கோமா நம்ம? கொத்தனார் பேர் தெரியுமாங்க உங்களுக்கு? உங்க வீடு கட்டினவங்க கொத்தனார் பேர் தெரியுமா? எப்படி கொண்டாடி இருப்பீங்க? அங்கதான் மேனேஜ்மெண்ட் இருக்கு, அங்கதான் மேலாண்மை இருக்கு, அங்கதான் தமிழன் வாழ்கிறான். தமிழன் எல்லாரையும் சமமா பார்த்தவங்க. அதனாலதான் அவ்வை பிராட்டியால மன்னனை போய் கேள்வி கேட்க முடிஞ்சது. ஏற்றத்தாழ்வுலாம் கிடையாது. திறமை இருப்பவர்களுக்கு எப்பொழுதுமே அங்கீகாரத்தை கொடுத்து உச்சத்தில் வைத்திருந்தது தமிழ் சமூகம். சொல்லிக்கிட்டே போலாம். இதற்கு ஒவ்வொன்றிற்கும் பின்னாக, எல்லாவற்றிற்கும் பின்னாக மேலாண்மை இருக்கு. மேலாண்மை என்பது அவர்களுடைய திறனை, அவர்களுடைய அந்த நுணுக்கங்களை எல்லாம் கொண்டாடுவது, அவர்களை ஒருங்கிணைப்பது, அவர்களை ஒரு செயல்களை செய்ய வைப்பது, அதன் மூலமாக பிரமிப்புகளை உருவாக்குவது, படைப்பது, பிடிப்பது, எல்லாமே அதற்கு பின்னால். ஒரு படை வழி நடத்தணும்னா அதற்கு மேலாண்மை இருக்கிறது. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஃபுட்டு சப்ளை பண்ணா அதுக்கு ஒரு மேலாண்மை இருக்கிறது. ஒரு கப்பலை கட்ட வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு மேலாண்மை இருக்கிறது. அவர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு நாட்டுக்கு சென்று படையெடுக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு மேலாண்மை இருக்கிறது. அந்த படையெடுத்தவர்கள் எல்லாம் நிர்வாகம் பண்ண வேண்டும் என்றால் ஒரு மேலாண்மை இருக்கு. அந்த ஊர்லயே அங்க இருக்கிற மன்னர்களை, அங்க இருக்கிற நல்லவர்களை உருவாக்கி அங்க ஆள வச்சுட்டு வந்தான். அவன் அங்கேயே இருக்கணும்னு நினைக்கல. போவான், ஒரு இடத்துல செட்டப் பண்ணுவான், அந்த இடத்துல அங்க இருக்கிறவங்களே வச்சுட்டு வந்துருவான். சுரண்டிட்டு வரணும்னு நினைக்கல. நம்பாலு தன்னுடைய திறனை தானே நிரூபித்துக் கொண்டான். இங்க இருந்து அதனாலதான் இமயவரமன் போயிட்டு கல் எடுத்துட்டு வந்தான் இமயத்துல இருந்து. எப்படி சாத்தியம்? இங்க இருந்து பெங்களூர் போறது கஷ்டமா இருக்குங்க இந்த காலகட்டத்துல. ஒரு 50 வருடத்திற்கு முன்பாக ஒண்ணும் இல்லை, இந்த பெருசா எங்க ஊர் திண்டிவனத்துல இருந்து சென்னைக்கு வர்றது பெரிய வேலையா இருக்கும். மாட்டு வண்டியில வர்றதா இருந்தாலும் எதுல இருந்தாலும். அப்ப அவன் எப்படி போயிருப்பான் இமயமலைக்கு? இங்க இருந்து எப்படி போயிருப்பான்? கடாரத்துக்கு எப்படி போயிருப்பான்? மலேசியாவுக்கு எப்படி போயிருப்பான்? இந்தோனேஷியாவுக்கு எப்படி போயிருப்பான்? எப்படி சாத்தியம்? 10 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக. எல்லாத்திற்கும் பின்பாக ஒரு மிகப்பெரிய மேலாண்மை இருந்திருக்கு. அவனுக்கு அந்த மேன் பவரை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சிருந்தாங்க தமிழன். அதற்கு பின்பாக அறிவியல் இருந்தது. அதற்கு பின்பாக பெரிய என்ன சொல்றது, பழமையான செழிப்பான அறிவு இருந்தது. அதை இவற்றையெல்லாம் வைத்துதான் தமிழன் மிக சிறப்பான நிறையவற்றை செய்திருக்க. வேறு யாருக்கும் இல்லாத, வேற எந்த இனத்திற்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய திறன் தமிழர்களுக்கு இருந்திருக்கிறது. அதை நாம் என்ன செய்து விட்டோம் என்றால் அதை சரியாக ஆவணப்படுத்தி நாம், பித்தாகரஸ் தேரம் நம்மளோடதுங்க, பித்தாகரஸ் தேரம் நம்மளோடது. நான் சொல்றேன், இப்போ இங்க இருந்தா அங்க போச்சு. நீங்க ஏன் எவ்வளவு தூரம் போறீங்க? இந்த சக்கரம் செய்யறாங்கல்ல, அவங்களுக்கு தெரியும் 2πr. 2πrனா என்ன தெரியுங்களா? சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr, ஏரியா πr². அந்த 2πr அவங்களுக்கு தெரியும். எப்படி தெரியுங்களா? சக்கரம் செய்வான். இப்பயே நீங்க வண்டி சக்கரம் செய்யணும்னு கேளுங்க, கிளியரா அழகா போடுவான் ஸ்கெட்ச். அத சமமா போட்டு அந்த உள்ள நடுவுல அந்த சட்டம் கொடுப்பான் பாருங்க. அந்த சட்டம் 2πrக்கு அந்த சுற்றளவு தெரியலன்னா கொடுக்க முடியாது. எல்லாத்துக்கும் வச்சு இந்த அவ்வளவு பெரிய பாகை மணி சர்க்கிள் போடுறதுக்கு இது இருக்குதா என்ன? அவங்களுக்கு தெரியும். ஒரு நூலை வச்சு போடுவான் நம்ம ஆளுங்க. இதெல்லாம் இப்பொழுது வரவில்லை. அறிவியல் என்பதும்
நீங்கள் சொல்லுகின்ற கணக்கு என்பதும் ஒரு நூற்றாண்டாதான் இருந்தது. அதுக்கு முன்னாடி சக்கரான பால் கண்டுபிடிச்சிட்டான். மாட்டு வண்டியில எல்லாத்தையும் எப்படி இருந்தது அறிவு? எல்லாவற்றிற்கும் நம்மளிடம் எல்லாவற்றிற்கும் நம்மளிடம் சொல்யூஷன் இருந்ததுங்க. நம்ம தான் விட்டுட்டோம். எல்லாம் இருந்தது. உழவு தொழில் எடுத்துங்க. உழவுக்கு மாடை பயன்படுத்தணும்னு நினைச்சா பாருங்க, அங்க நிக்கிறான் தமிழன். ஏன் ஏனைய வைக்கல? ஏறு உழறதுக்கு ஏங்க ஏனைய வைக்கல? குதிரை ஏன் வைக்கல? மாடை வச்சான் பாரு. ஏன் ஆட வைக்கல? எல்லாவற்றிலும் அறிவியல் இருக்கிறது, எல்லாவற்றிலும் மேலாண்மை இருக்கிறது. அதுதான் தமிழுடைய சிறப்பு என்று நான் கருதி எனக்கு நான் இன்று கொஞ்சம் அதிகமான நேரங்களை எடுத்துக்கொண்டேன். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடங்கள் அதிகமாக எடுத்துக்கொண்டேன். இதுகாலம் என்னுடைய உரையை செவிமடுத்து கேட்ட என் அன்பு தோழமைகள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் மகிழ்ச்சியும் சொல்லி, மிக சிறப்பாக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த என் அன்பு தோழமைகள் அன்பிற்கினிய ஐயா கார்த்திகேயன் ஐயா அவர்களுக்கும், என் அன்பு தோழமை பாலமுருகன் அவர்களுக்கும், கோகுல் அவர்களுக்கும், என் அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வில் பங்கேற்ற என் அன்பு நட்புறவுகள், கவியுறவுகள், உறவுகள் அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கத்தை கூறி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் பாபு சசிதரன், நிமிட இலக்கியவாளர். ரொம்ப நன்றிங்க சார். பொன்னேழுமலையா சிறப்பா உங்களுடைய மீதியா இருக்கு. என்ன கேட்பாருன்ற பட்சத்துல மேபி அதான் சொல்லுங்க. சாரி, மேபி உள்ள இருக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து ஐ திங்க் தே கேன் ஆஸ்க் தேர் क्वेश्चन சார். உங்களுக்கு ஏதாவது கேள்வி பதில் இல்ல ஏதாச்சும் வாழ்த்துறை தெரிவிக்கணும் கூட தெரிவிக்கலாம். வாழ்த்துறை நான் பேசலாமா? பேசலாம் சார். பேசுங்க கேக்குது, பேசுங்க சார். பேசலாம். ஒரு பொறியாளர் அரங்கில் வந்து நல்ல தமிழும் மொழியை பற்றியும் பேசினாங்க. அதுவும் சரியான ஒரு பாபு சசிதரன் மிக அழகாக பேசினார். நல்ல மொழி நடை, அதே மாதிரி உள்ளடக்கமும் சிறப்பான உள்ளடக்கம். அதில் மொழிங்கிறது வந்து ஏதோ ஒரு மோட் ஆஃப் கம்யூனிகேஷன்றாங்க, பட் இட் இஸ் அன் ஐடென்டிஃபிகேஷன், அடையாளம் தான் அது. அந்த ரஷ்யாவுடைய ஒரு பகுதியில் இருந்த அவா மொழின்னு அவார்னு ஒரு மொழி, அது சில லட்சம் மக்கள் தான் பேசினாங்க. அதனுடைய கவிஞர் ரசூல் கம்சோத்தாவா சொல்றேன், என்னுடைய மொழி நாளை அழிந்து போகும் என்றால் நான் இன்றே இறந்து விட விரும்புகிறேன். அந்த மாதிரியான மொழி ஒரு இனத்தினுடைய அடையாளம். அந்த அளவுல சிறப்பாக மிக அருமையாக பேசினார். அதுவும் மேலாண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது நம்மவர்கள் எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத மட்டும் அதாவது சொல்றாரு. ஒரு நாலு வரியில சொல்றாரு. அங்கப்ப வேளாண்மை தானே இருந்தது, அதனால 4 வரியில வேறும் இறந்துள்ளதாய், இல்லத்தில் வித்துள்ளதாய், அருகே சேர்ந்த நிலமுள்ளதாய், ஊர் அருகே சென்று வர எளிதாய், செய்வாரும் கொள்கையில் என்றும் உழவே எளிது. இதை வந்து அப்படியே இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரிக்கே நம்ம பொருத்தி பார்ப்போம். என்னென்ன தேவை, அது மட்டும் இல்லை, செய்யறவன் அதை வந்து நம்ம சொல்றதை செய்யணும் அப்படின்றான். அதே தான் இப்பத்தி டெஃபினிஷன் மேனேஜ்மெண்ட்ல என்ன சொல்றாங்க, ஒரு பாஸ் ஒரு லீடர்ஷிப் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இஸ் ஒன் அண்டர் ஹோம் யூ ஆர் ஹாப்பி டு ஒர்க் அண்ட் டெலிவர் யுவர் ஆப்டிமம். அதாவது ஜாலியா இருந்துட்டா மட்டும் போறாது, யூ ஹாவ் டு டெலிவர் யுவர் ஆப்டிமம். என்ன அழகா இன்னைக்கு சொன்ன கருத்தை அழகா அந்த 4 வரி, அது எந்த காலகட்டம் தெரியல, அது நிச்சயமா 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் இருக்கும். அந்த மாதிரி காலகட்டத்துல வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதே தான் சொல்றாரு நியூட்டன் என்ன சொல்றாரு, நியூட்டன் என்ன எவ்வளவு பெரிய அப்படிங்கிற அவரு என்ன சொல்றாரு, அவர் வந்து ஐ ஆம் ஹெயில்டு மச் ஃபார் மை ஒர்க் பட் ஐ ஆம் நாட் solely ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட். ஐ டிட் மை ஒர்க் ஸ்டாண்டிங் ஆன் தி shoulders ஆஃப் மை ancestral scientists அப்படிங்கிறார். அது மாதிரியான ஒரு பல தலைமுறைகள். இப்போ நமக்கு தெரிஞ்சது வந்து தொல்காப்பியமும் வள்ளுவரும் தான். ஆனால் அந்த தொல்காப்பியம் வள்ளுவருக்கு முன்னாடியே நிச்சயமா ஒரு 100 ஆண்டுகள் இருந்திருந்தாதான் இப்படி வந்து ஒரு செழுமையான இலக்கியத்தை ஒரு மொழியில ஏற்ற முடியும். ஒன்று மொழியினுடைய வெளிப்பாடு, 2வது அனுபவத்தினுடைய வெளிப்பாடு. கருத்து 2 இருக்கணும். மொழி மட்டும் இருந்துட்டா போதும், அலங்காரம் மட்டும் இருந்துட்டா போறாது, அது மொழி மட்டும் இருக்கணும். ஆனா மொழியை முக்கியம் அப்படிதான் சொல்றாரு. என்னுடைய மொழி, என்னுடைய தாய் அழகாக இருக்கிறார் என்பது. கேள்விகள் எதனா இருக்குங்களா ஐயா? கேள்விகள் எதனா சொல்லுங்க ஐயா. கேள்வி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, மிக சிறப்பா பேசிட்டு இந்த கேள்வி என்ன அப்சர்வேஷன் தான். அந்த வாழ்த்துறையோடு சொல்லலாம் அப்படின்றதுனாலதான் நான் அதுக்கு செயல்படுத்தணும்னு சொல்றேன்.
மிஸ்டர் கோகுல். என் அழகாக இருக்கிறாள் என்பது பெருமைதான். அதுவே பெருமை ஆயிடாது. நம்ம நம்ம பொறியாளர்களை நம்ம நிறைய நூல்களை எழுதி நேரம் கடந்துச்சு, அதனால மற்றவங்களுக்கு இல்ல நம்ம நானு shall I go for vote of thanks, Gogul? Sir, only one request, sir. I'm Dr. Bhaskaran, Joint Director, sir, Industries Department, Government of Tamil Nadu. Sir, நான் என்ன கேட்கிறேன்னா சார், இந்த மாதிரி உலகத்துல இருக்கிற எல்லாருமே இங்க ஒன்று கூடி இருக்கோம். ஒவ்வொரு ஊர்லயும் இப்ப கனடா, அமெரிக்கா அந்த மாதிரிலாம் ஒரு இடத்துல தமிழ் சங்கம் அந்த மாதிரி ஒரு இன்வைட் பண்ணீங்கன்னா நாங்களும் அங்க வந்து பேசி அந்த ஊரை சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும். எங்களோட தமிழுடைய பெருமைகள் வந்து அங்கேயே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் சார். சிங்கப்பூர், மலேசியா அந்த மாதிரி எல்லா நாட்டிலுமே இந்த தமிழ் சங்கத்துல வந்து நீங்க இன்வைட் பண்ணீங்கன்னா நாங்க வந்து பேசுறோம். எங்களுடைய சொந்த செலவிலே இந்த மாதிரி ஒரு ரிக்வெஸ்டா வைக்கிறேன் சார். தேங்க்யூ சார். நிச்சயமா சார். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாடுகளுக்கு போயிருக்கேன். அந்த 15 நாடுகள் போனதுல வந்து நான் பார்த்தது ஒரே ஒரு செய்தியை மட்டும் இங்க பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். அண்மையில நான் போனது வந்து நாடு இல்ல, நம்ம பக்கத்துல இருக்க அண்டை மாநிலமான கர்நாடகா மாநிலத்துல பெங்களூர் தமிழ்ச்சங்கத்துக்கு போயிருந்தேன். என்ன சிக்கல் என்ன, இன்னும் தமிழர்கள், தமிழ் சங்கங்கள் பொருளாதார ரீதியாக பின்தங்கிதான் இருக்கிறார். இதை குறித்து வேறொரு நேரத்தில் நான் விரிவாக பேசுகிறேன். ஆனா உங்களுடைய செலவுல நீங்க வேணா போகலாம், உங்க ஸ்பீச்சுக்கு ஏற்பாடு பண்ணலாம். அது நான் கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நீங்க சப்போஸ் இப்ப நைஜீரியா போறீங்க, இல்ல தாய்வான் போறீங்க, இல்ல நீங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கா போறீங்க, இல்ல சவுத் கொரியா போறீங்க, அமெரிக்கா போறீங்கன்னா எந்த மாகாணத்துக்கு போறீங்களோ அந்த மாகாணத்துல யாருன்னா உங்களுக்கு தொடர்பு ஏற்படுத்தி நல்லா தர முடியும். ஆனால் அவர்கள் அழைப்பார்கள் என்றால் கொஞ்சம் சிரமம். அது பொருளாதார ரீதியாக அது சாத்தியமா என்பது எனக்கு தெரியும். ஓகே சார். கோகுல். சார். நன்றி உரையை நான் சொல்லிட்டுமா? கண்டிப்பாங்க சார். வேற யாராச்சும் எதுவுமே இல்லைன்னா நீங்க. இல்ல இப்ப நீங்க கூப்பிட அங்க பார்ட்டிசிபென்ட்ஸ் குறைஞ்சிக்கிட்டே போறாங்க. 18ல இருந்து இப்ப 14 வந்துருச்சு. சார் வணக்கம் சார். முதல்ல நான் வந்து தாமதமா இதுல ஜாயின் பண்ணதுக்கு உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். காரணம் என்னன்னா, நான் மருத்துவமனைக்கு சென்றதுனால உங்க வீடியோ ஆன்லயே இருக்கட்டும், உங்களை பார்த்துக்கிட்டே நான் பேசுறேன். இன்னைக்கு காலையில தான் வந்து பகவத்கீதா இன் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு கிளாஸ் ஒரு 3 hours நான் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். அதுலயும் இந்த லீடர்ஷிப் பத்தி பேசினாங்க. லீடர்ஷிப் அண்ட் சேலஞ்சஸ் அதை பத்தி பேசினாங்க. இன்னைக்கு லக்கிலி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழுடைய மேலாண்மை, தமிழுக்கும் மற்ற அயல் நாடுகளுக்கும் உண்டான இணைப்பு, தமிழினுடைய வீச்சு வந்து எவ்வளவு தூரம் போயிருக்கு, அதை வந்து கணிதவியல், சாஸ்திரவியல், வானவியலை பத்தி பேசுனீங்க. அப்புறம் வந்து இந்த சிற்பக்கலையை பத்தி பேசுனீங்க. இந்த மாதிரி ஒரு தமிழை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வேரியஸ் டொமைன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி பேசுனீங்க. அது மிக அற்புதமாக இருந்தது. என்ன ஒரு கருத்துனா, நம்ம நேர்ல சந்திச்சு இது ஒரு பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமோ அப்படிங்கறது நான் ஃபீல் பண்றேன். மறுபடியும் உங்களை வந்து இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்ஜினியர் சார்பாகவும் எங்களுடைய பொறியாளர்கள் சார்பாகவும் நேர்ல நம்ம டிஎன்ஏசி ஆடிட்டோரியம் இருக்கு சென்னையில, சிவானந்த சாலையில, அங்க வந்து உங்களை இன்வைட் பண்ணி பிசிக்கல் மீட்டிங் ஒண்ணு வச்சோம்னா கண்டிப்பாக பாத்தீங்கன்னா தமிழ் ஆர்வலர்கள் வந்து நம்ம பொறியாளர்கள்ட்ட எவ்வளவு இருக்குங்கிறது, நான் குறைந்தபட்ச அளவே உண்டான நபர்கள் இருந்தா கூட அவர்கள் எல்லாருமே வந்து மிக சிறப்பாக முதல்ல இருந்து கடைசி வரைக்குமே இதுல இருந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம்தான். தமிழினுடைய வீச்சு, தமிழுடைய மேலாண்மை, திருக்குறள் மேலாண்மை பத்தி பேசுனீங்க. ஏன்னா ஐ திங்க் நான் வந்து சில வருடங்களுக்கு முன்னால திருக்குறள் மேலாண்மை ஒரு இன்ஜினியர் சீனிவாசன் நினைக்கிறேன், ஒரு சின்ன புக், ஒரு 50 pages புக் எழுதியிருந்தாரு. அதை கூட நான் எங்கேயாவது ஒரு ஸ்கூலுக்கு எல்லாம் போகும்போது அந்த புக்கு தான் நிறைய வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம மாணவர்களுக்கு எல்லாம் பரிசா கொடுக்கறது வழக்கம். ரொம்ப சிறப்பா இருந்தது சார். ரொம்ப 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 சிறப்பா இருந்தது. இன்னும் என்னன்னா, உங்களோட பேசுறதுக்கு நேரம் கம்மியா போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய தரவுகள், உங்களுடைய தகவல்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்தது. முக்கியமா நைஜீரியாவுக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள கனெக்ஷனை பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. அதுவும் முருங்கை பவுடர் வந்து இட் வில் இம்ப்ரூவ் தி இம்யூனிட்டி ஆஃப் தி ஹியூமன் பீயிங். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம யாருக்குமே தெரியாது. அதனாலதான் அந்த சாம்பார்ல வந்து முருங்கைக்காயை போடுவாங்க, முருங்கைப்பூ அந்த இது மாதிரி செய்வாங்க. எதுனா கூட்டு மாதிரி எல்லாம் செய்வாங்க. அதான் தமிழ்ல வந்து நம்ம செய்யக்கூடிய சமையல்லயே வந்து மருத்துவமே இருக்கு. அதுல இருந்து பாத்தீங்கன்னா பல்வலி வந்ததுன்னா இம்மிடியட்டா நம்ம வந்து ஒரு என்னது அது என்ன சொல்றது,
லாங்கோப்பு வைப்போம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயுமே இருக்காது. சோ இந்த மாதிரி இட் இஸ் a local anesthesiaங்கய்யா. அதெல்லாம் ஆமா லோக்கல் அனஸ்தீசியா. லோக்கல் வலிய உடனே அனஸ்தீசியா. உங்களுக்கு அந்த இடத்துல மரத்து போக செஞ்சிடும். ஆமா அப்படிதான் கொடுத்து ஆபரேஷன் பண்ணாங்க அந்த காலத்துல. இதெல்லாம் சொல்ல முடியல. கரெக்ட் இன்னொரு கரெக்ட். இன்னொரு தகவலும் இருக்கிறது. நைஜீரியாவுல இப்பொழுதும் புழக்கத்தில் இருப்பது, அவர்களுக்கு காய்ச்சல் வந்தால் அவங்க ட்ரைப்ஸ் வந்து அவங்க பயன்படுத்துறது என்னன்னா, பப்பாளி இலையும் வேப்பிலையும் கொதிக்க வைத்து வடிகட்டி அந்த தண்ணீர் அந்த நீரை தான் வந்து மருந்தா அவங்க பயன்படுத்துறாங்க. மருத்துவமனையில பப்பாளி. இருக்காதாங்க. ட்ரைப்ஸ் அங்க ஆமா மருத்துவமனையே இருக்காது. டாக்டரே இருக்க மாட்டாங்க. அவங்க எங்கேயோ உள்ள கரெக்ட். இருப்பாங்க. அதை கண்கூடாக பார்த்தவன் நான். இது இன்னும் நம்ம அடிஷனல் சொல்லல. தமிழ்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஞானிகள் துறவிகள்லாம் வந்து சர்ஜரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த அனஸ்தீசியா லோக்கல் அனஸ்தீசியா கொடுக்காமலே சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு மனக்கட்டுப்பாடு, யோகா, சோ யோகா. இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயங்கள் தான். யோகா அண்ட் மெடிடேஷன் வந்து எங்கேயுமே இல்ல. நம்மள்ட்ட இருந்தா எல்லா இடத்துக்கும் போனது. அதே ஆமா. மாதிரி போதி தர்மர் இங்க இருந்தா அங்க போனார். நம்மள்ட்ட இருந்தா எல்லாம் போச்சு. ஆனா நம்மளுக்கு அந்த வேல்யூ தெரியாதனால நீங்க பாத்தீங்கன்னா சித்த மருத்துவத்துக்கு டாக்குமெண்டே இல்ல. கரெக்ட் இப்பதான் we are making some documents. கரெக்ட். நான் சிறு வயசுல இருக்கும்போது எங்க ஊர்ல ஃபீவர் வந்தது அப்படின்னா சிவப்பு உருண்டை ஒரு மாதிரி பண்ணி கொடுப்பாரு எங்க வைத்தியர். அதை சாப்பிட்ட உடனே எல்லாம் போயிட்டு தேன்ல கலந்து கொடுப்போம். சரி, இருந்தாலும் நேரத்தின் அருமை கருதி நீங்க ரொம்ப சிறப்பா பேசுனீங்க. இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்ஜினியர் சார்பாகவும் எங்கள் செக்ரட்டரி எங்க இன்ஜினியர் சார்பாகவும் உங்களுக்கு மிக்க பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய கவிதைகள் வந்து நிறைய வெளியே வரணும், உங்களுடைய புஸ்தகங்கள் நிறைய வெளியே வரணும். நிச்சயமாக. உங்களுடைய பேச்சு, நான் சேலத்துல இருந்து பேசுறேன். நான் வந்து தியாகராஜர் பாலிடெக்னிக்ல பிரின்சிபாலா இருக்கேன். உங்களுக்கு தெரியும் சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஆமா. சரிங்க சரிங்க. சோனா ஆர்ட்ஸ். உங்களை இங்கேயும் நாங்க சேலத்துக்கு பேச கூப்பிடுறோம். தமிழ் மன்றம் இந்த மாதிரி விழா நடக்கும்போது. நிச்சயமாக. அழைங்க. மிக்க நன்றி கண்டிப்பாக. சார், மிக்க நன்றி. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். மென்மேலும் நன்றி. சிறப்புகளை அடைய நான் வாழ்த்துகிறேன், கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றிங்க. தேங்க்யூ நன்றி வெரி மச் சார். நன்றி தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ நன்றி தேங்க்யூ வெரி நன்றி மச். தேங்க்யூ நன்றி. சார். வெற்றி. நான் ஒரு கையில தேங்க்யூ பிடிச்சதுனால 2 கையில என்னால வணக்கம் சொல்ல முடியல. சரிங்க. செல்போன் நல்லதுங்க நல்லதுங்க. நன்றி சார், நன்றி சார். மகிழ்ச்சி தேங்க்யூ மகிழ்ச்சி வெரி மச் மகிழ்ச்சி. சார். தேங்க்யூ வாழ்த்துக்கள் சார். நன்றிங்க நன்றி.